Hello and welcome to another episode at Wada London. இது episode number 335. Review of the Euros முடிஞ்ச ஒரு குரூப் ஸ்டேஜஸ் முடிஞ்ச யூரோஸையும் நாக் அவுட் ஸ்டேஜ் ஆரம்பிக்க போற யூரோஸையும் கொஞ்சம் லைட்டா அலசி ஆராய்ஞ்சு என்ன நடந்துச்சு என்ன நடக்க போகுது அப்படின்றத பேசுறதுக்கு என் கூட இன்னைக்கு ரெட் அண்ட் ஒயிட் பாப்பி ஆகிய ஹேமந்த் அண்ட் அவே குனர்ஸ்ல இருந்து விஜய் ப்ரோ ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. ஹலோ கைஸ், ஹவ் யூ டூயிங்? ஹலோ, குட் டு பி பேக். சூப்பர். நாங்க போன எபிசோட் இட் வாஸ் விஜய் ப்ரோ அண்ட் மீ அண்ட் நாங்க வி ஆர் டூயிங் ரவுண்ட் 1. பட் அதுக்குள்ள ரவுண்ட் 3 முடிஞ்சு நாக் அவுட் ஸ்டேஜ் ஆரம்பிக்க போகுது அப்படின்றப்போ அப்பதான் எனக்கு தோணுது ஹவ் ஃபாஸ்ட் டேஸ் ஃப்ளை அப்படின்னு. பிலசாபிக்கலா உள்ள போகாம ஃபேக்ட்ஸோட உள்ள போறதுக்கு குரூப் டீல ஆரம்பிப்போம். எனக்கு ஸ்ட்ரிக்சர்ஸ் வந்தப்பவே இந்த குரூப் எல்லாம் ஓ வாவ் இந்த குரூப் நல்லா இருக்கே பாக்குறதுக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ஸ்டோரி லைன்ஸ் இதுல ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ்திரியா நம்பர் 1ல முடிப்பாங்கன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இந்த கைண்ட் ஆஃப் ஃபுட்பால் தே பிளே. ராக்னிக் யுனைடெட் இருக்கிற லாசஸ்லயே பிகெஸ்ட் லாஸ் வாஸ் ராக்னிக். ஹவு டிட் தே லெட் திஸ் மேன் கோ அப்படின்றத எனக்கு தோணுது. நம்பர் 2, குரூப் ஸ்டேஜ் ஃபுல்லா பிரான்ஸ் ஸ்கோர்ட் 1 goal ஆஃப் அ பெனல்டி கிக் அண்ட் அதுக்கு நான் இன்னொரு வந்த கோல் வாஸ் an own goal. இது டஸ் இட் போர்ட் வெல் ஃபார் அவங்களோட நாக் அவுட் ஸ்டேஜஸ் போறதுக்கு? அண்ட் நெதர்லாண்ட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் சீம்ஸ் லைக் அவங்க ஓ சூப்பர் டீம்னு சொல்லி அவங்க ஃபால்டர் பண்றதுதான் அவங்களோட கடைசி 1 decade அவங்களோட டீமா இருந்திருக்கு அது வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம். தீஸ் ஆர் த 3 themes that I found. ஹேமந்த், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். ரெக்கார்டிங்க்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தீங்க, அதனால வாட் டு யூ திங்க் ஆஃப் திஸ்? நீங்க எதிர்பார்த்தீங்களா இந்த ஆர்டரிங், இந்த கேம் பிளே ஃப்ரம் டீம்ஸ்? நான் எதிர்பார்க்கல ப்ரோ. இன்ஃபேக்ட் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால யாரோ என்கிட்ட சொன்னாங்க ஆஸ்திரியா டார்க் ஹார்ஸ் ஃபார் த யூரோஸ். நான் நம்பல ஆக்சுவலா. நான் என்னடா அர்னாட்டோவிச் இன்னும் ஆடினுக்கிறான். சாபிட்சர் he's not very consistent. பட் டிஃபென்ஸ் ஓரளவுக்கு நல்ல டீம் ஆக்சுவலா. தேர் ஆக்சுவலி நாட் பேட். அண்ட் நீங்க ரால்ஃப் ராக்னிக் சொன்னீங்களே, ஆக்சுவலா டேவிட் ஆல்பாவும் கோச்சிங் ஸ்டாஃப்ல இருக்கிறான். ஸோ அதுவும் இட் பிரிங்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எஸ்பெஷலி டேவிட் ஆல்பா அவ்வளோ ஜெயிச்சிருக்கான் வேற. ஸோ அது மறக்கவே கூடாது நம்ம. பட் நான் என்ன யோசிச்சேன், ஓகே மேபி ஒரு பெஸ்ட் சான்ஸ் ஃபார் ஆஸ்திரியா இஸ் 3rd பிளேஸ்ல முடிச்சு அந்த 3rd பிளேஸ்ல 4 டீம் வர குவாலிஃபை ஆவாங்களே, 4 பெஸ்ட் டீம்ஸ். ஸோ அதுல மேபி குவாலிஃபை ஆவாங்கன்னு தான் நான் நினைச்சேன். போர்ச்சுகல் 2016 எப்படி குவாலிஃபை பண்ணி ஜெயிச்சானுங்க 3rd முடிச்சு. ஸோ 3 பாயிண்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். இது எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இன்ஃபேக்ட் இந்த குரூப்லயே இவங்க தான் பெஸ்ட் டீம் இந்த குரூப்ல. ஏன்னா பிரான்ஸோடய சூப்பரா ஆடினானுங்க. நான் வர பிரெஞ்சு சட்டை போட்டிருக்கிறேங்க. நான் பிரான்ஸ் தான் சப்போர்ட் பண்ணுவேன் எப்பயுமே யூரோஸ்ல. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கேம்ல ஓகே பிரான்ஸ் மேபி ஆஃப் கேம் அந்த மாதிரி நினைச்சேன். செகண்ட் கேம் பாத்தீங்கன்னா அதை விட மோசமா இருந்தது. அட்டாக் எல்லாம் போறானுங்க ஃபைனல் தேர்ட்ல. பட் ஃபைனல் தேர்ட்ல கன்வெர்ட்டே பண்ணாம ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங். இங்கிலாந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்னா பிரான்ஸுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அதே மாதிரி தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆக்சுவலா. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இஸ் ஐ திங்க் பிரான்ஸுக்கு இன்னும் குவாலிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு ஆல் அரௌண்ட் த பிட்ச். அதனாலதான் என்ன சொல்றது, தே ஆர் நாட் லூசிங் கேம் சோ ஃபார். ஸோ ஆஸ்திரியா ஆக்சுவலா இதுல ஒரு செம்ம இது என்னன்னா, டாப் ஸ்கோரிங் டீம் ஜெர்மனி 8 கோல் அடிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல இது வரைக்கும். ஆஸ்திரியா தான் செகண்ட் டாப் ஸ்கோரிங் டீம் வித் 6 goals. Oh wow, that's true. கரெக்ட். அவங்க 4 கோல் விட்டதுனால கோல் டிஃபரன்ஸ் கம்மியா இருக்கே தவிர அவங்க ஆக்சுவலா கோல் ஸ்கோரிங்ல அவங்களுக்கு இத்தனைக்கும் நான் முதல்ல பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, இந்த டீம்ல யாரா ஸ்கோர் பண்ணுவா அப்படின்னு தான் நினைச்ச டீம் தான் ஆஸ்திரியா. எங்க இருந்து இந்த டீம் போகுது அப்படின்னு நினைச்சது. ஓகே டிஃபென்சிவ்லி சாலிடா இருப்பாங்க அப்படின்றது ஒரு, ஏன்னா நார்மலா இந்த மாதிரி டீம்ஸ் எப்பவுமே டிஃபென்சிவ்லி சாலிடா இருப்பாங்க. அதுல ஓரளவுக்கு நான் ரெடியா தான் இருந்தேன். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம பேசும்போதே அதானே பேசணும். பேசும்போது டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க, பட் எவ்வளவு முன்னாடி போவாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னா. ஆனா உண்மையிலே அந்த சபிட்சர் டேய் நீ இந்த மாதிரி எல்லாம் ஆடி லிவர்பூலுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. லிவர்பூல் போறானா அவன்?
இல்ல லிவர்பூல் போறதா பேசுனாங்க, தெரியல அது உண்மையான வந்துட போறான் அப்படின்றதுக்காக இல்லையா. இந்த சாபிட் சார் கண்டிப்பா நம்ம யுனைடெட்ல பாக்கல, அது இல்ல கன்ஃபார்ம். ஆ, ஆ- இன்னொன்னு வந்து முதல் கேம் பாத்தீங்கன்னா கான்ட்ராட் லைமர் நம்மளோட ஆடினால பயன் மணிக்கு சூப்பரா ஆடினா. இன்ஃபேக்ட் 2 லெக்குமே லைக் சீடியம் அவன் விங்ல ஆடி இருந்தான் ஃபர்ஸ்ட் கேம். சோ எனக்கு புரியவே பேசே இல்ல. இல்லையே. அதான் ஆனா அதான் but ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா வந்து இந்த குரூப்ல எனக்கு பயங்கரமா, நீங்க பிரான்ஸ் எல்லாத்த பத்தி பேசினாலும் எனக்கு பயங்கர காமெடியா இருந்தது யாருன்னா நம்ம இவங்க தான், நெதர்லாண்ட்ஸ் தான். டேய் என்னடா பண்றீங்க அப்படின்னு. ஆனா அதுலயுமே சம்ஹவ் எனக்கு வந்து கேட்கோ பயங்கர இம்ப்ரெசிவ் இந்த ஃபுல் டோர்னமெண்ட்லயே. ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ் பத்தி பேசலாம் அப்புறமா, ஒரு பிளேயர் யார் இம்ப்ரெசிவ் பிளேயர்ஸ் இந்த யூரோஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ்லன்னு. பட் கேட்கோ வந்து பயங்கர இம்ப்ரெசிவ். ஆனா அதுக்கு நேர் ஆப்போசிட் நம்ம அண்ணன் ஆறால டிஃபெண்ட் பண்றவர் வந்து ஆறாலேயே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. உடனே லிவர்பூல் வந்துருவாங்க, கேட்ட காட்டாதீங்கடான்னு சொல்லிட்டு. அப்படிதான் காட்டுவோம் அப்படின்னு. இந்த இந்த கேப்ல வந்து மலேசியால இருந்து உள்ள என்டர் இருக்கிற ஹரி ப்ரோ, வணக்கம், குட் மார்னிங். ஓ மார்னிங். என்ன Morning. டியூட்டி கிளம்பிட்டீங்களா? அனைத்துலக ஆஸ்தல் மக்கள் இயக்கத்துக்கு வணக்கம். எல்லாத்துக்கிட்டையும் பேச்சு ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி இருக்கீங்க எல்லாமே? எல்லாம் நாங்க இப்ப யூரோஸ் பார்த்து ஏதோ ஃபுட்பால் ஃபிக்ஸ் கொஞ்சம் கிடைக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் கோப்பா அமெரிக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு NBA டிராஃப்ட் வேற. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பிஸி ஈவினிங்கா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆமா ஆமா. ஆக்சுவலி வந்து சீசன் முடிஞ்சோடனே வந்து வரல எபிசோட்லயே வரல. அந்த ரிவ்யூ எபிசோடுக்கு தான் ஒண்ணு வந்தேன். ம். அதுக்கப்புறம் யூரோஸ் எல்லாம் பாக்குறது இல்ல அண்ணாத்த. நீங்க பாக்குறது இல்லையா? நான் உங்கள்ட்ட கேட்கலாம் நினைச்சேனே. இப்ப பிரான்ஸுக்கு பெட்டர் சான்ஸா இல்ல ஆஸ்திரேலியாவுக்கு பெட்டர் சான்ஸா நாக் அவுட்ல? யாருக்கு வேணா பெட்டர் சான்ஸா இருக்கட்டும், பட்டு போட்டு டோர்னமெண்ட் முடிங்க, எங்களுக்கு வேலை இருக்கு. அவருக்கு வந்து ஃபோர்டன் மாதிரி வேலை இருக்குது அவருக்கு. இல்ல 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 ஐயா, நேற்று தான் ட்வீட் போட்டேன். அவன் 24 வயசு 3 பிள்ளைங்களை பார்த்துட்டான். எனக்கு 32 வயசு, நானும் கல்யாணமே பண்ணல. வயசு பத்தி எல்லாம் ஏன் பேசுறீங்க? வயசு பத்தி எல்லாம் இருக்கும்போது ஏன் பேசுறீங்க? பேசுறீங்க. இல்ல யூரோஸ் வந்து நான் வந்து இங்கிலாந்து கேம் தான் பார்த்தேன். ம். அதாவது ஒரு பழமொழி இருக்கு, ஆசன் வெங்கர் சொல்லியிருக்காரு, டெய்லி காவியா சாப்பிட்டவனுக்கு வந்து திடீர்னு வந்து ஹாட் டாக்கோ சீஸும் கொடுத்தா என்னடா சாப்பாடு இதுன்னு தூக்கி போட்டுருவாங்க. அதே மாதிரிதான் மிக்கேல் ஆர்டெட்டா ஃபுட்பாலை பார்த்துட்டு இந்த ஃபுட்பால்லாம் பாக்குறதுக்கு ஐ எம் சீரியஸ்லி டிசப்பாயிண்டட். ஏன்னா நான் பார்த்ததே 1-2 மேட்ச் தான். அதுல வந்து முக்காவாசி இந்த ட்ரா. இன்னைக்கு வேற நான் பார்த்தேன் காலையில ரொமேனியா யூக்ரைனோட குரூப்ல எல்லாம் எல்லாமே 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு. என்ன டோர்னமெண்ட் இது? நான் வந்து வன்மத்தை காட்டிக்கிறேன். ஐ திங்க் த பிளேயர்ஸ் ஆர் வெரி டயர்ட், ஆல் ஆஃப் தெம். ஏன்னா ஒரு சீசன்லயே வந்து எல்லா டீம்ஸ்க்கும் வந்து நிறைய பிளேயர்ஸ்க்கு வந்து பாதி ஸ்ட்ரெஸ் வந்துருது, பிளட் ப்ரெஷர்லாம் ஏறிடுச்சு சில பேருக்கு. ஃபேன்ஸ் நம்மளுக்கே ஏறும் போது அவங்களுக்கு ஏறாது அப்படியே இருக்கு. ஸோ இந்த மிட் சீசன் டோர்னமெண்ட்லாம் வந்து இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அதான் யூரோலாம் வந்து நான் பாக்குறேன், ஃபோர்டன்லாம் வந்து வெளில போறதுனாலும் போயிட்டான். முந்திலாம் வந்து வெளில போறதாலும் சரி என்னதான் சரி போக மாட்டாங்க. என் டீமு, என் நேஷனு, நான் லாட்னு சொல்லிட்டு அந்த வழியா இருக்கும். இப்பெல்லாம் மாறி போச்சு, தப்பு இல்ல. பட் ஐ திங்க் த பிளேயர்ஸ் ஆல் டயர்ட் பிகாஸ் சீசன் ஃபுல்லா வந்து 100% கொடுத்துட்டு இந்த மிட் சீசன் டோர்னமெண்ட்லாம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? அதாவது கேரட் சவுத் கேட் டீமுக்கு விளையாடுறதுக்கு எனக்கு 3வது குழந்தைக்கு நான் பிறக்கிறதுக்கு போறதே பெட்ரு அப்படின்ட்டு கிளம்பிட்டான் போல இருக்கு போர்டன். நம்ம அந்த குரூப்பை பத்தி கொஞ்சம் ரைட்டா டச் பண்ணுவோமே. அந்த குரூப்ல மொத்தமா 7 கேம் நடந்துச்சு. அதுல 6 கோல் தான் அடிச்சிருக்காங்க எல்லாம் கம்பைண்டா. இதுல வந்து மிட்ரோவிச் என்கிற ஒரு பிரபல ஸ்ட்ரைக்கரு, டென்மார்க்ல வந்து பத்தி மட்டும் பேசாதீங்க, செம்ம காண்டில் இருக்கேன் நான். உன்னெல்லாம் நான் பெரிய ஆளுன்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சுட்டு நான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து சவுதி அரேபியா லீக்ல ஆடினாலும் பரவாயில்ல, ஒருவேளை பார்க்கணும் போல இருக்கு லீக் நல்லா ஆடினா அப்படின்னு. அது சொன்னதுல இருந்து ஒண்ணுமே பண்ணல அவன் கேம்ல. அவங்க டீம் ஸ்கோர் பண்ண கோல், அவங்க டீம்ல பாத்தீங்கன்னா மிட்ரோவிச், அந்த இன்னொருத்தன் வசனமா இருப்பானே, இவனெல்லாம் இல்ல அவங்க டீம்லயேவா? ஆமா இவனுங்க இவ்வளவு அவசரமா இருக்கானுங்க. ஆனா அடிச்ச கோல் பாத்தீங்கன்னா இவன் அடிச்சான். ஐயோ பேர் மறந்துட்டு பாருங்க, யார் அடிச்சா சர்பியா கோல்? லூகா ஜோவிச்சா? இல்ல அந்த கேம் ஜோவிச் அடிச்சான் ஒரு கோல். இன்னொன்னு யார் அடிச்சான்? இல்ல ஹெடர் அடிப்பான். ஹெடர் யார் அடிச்சது அதுதான் பாக்கணும். பட் அந்த டீமுக்கு வந்து ஸ்கோரிங்கே ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க. செர்பியா வந்து
டென்மார்க்கோட கோல்லெஸ் டிரா, அதுக்கப்புறம் 1 கோலா 2 கேமு. அது ஜோவிச் தான் ப்ரோ ஸ்லோவேனியாவோட கடைசியில. ஸோ அந்த அவங்க அவ்வளோ அட்டாக்கிங் டேலண்ட் வச்சிருக்காங்க. பட் எவனாலையும் எதுவுமே பண்ண முடியல. டென்மார்க்ல ஹாய்லண்ட்னு ஒருத்தன், அவனை 70 மில்லியனுக்கு இப்பதான் வாங்கினாங்க. அந்த பக்கம் வ்ளாவிச் 80 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஹாரி கேன் புண்டஸ்லீகால போய் கேனன் ட்ராஃபி எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிங்க 6 கோல் தான் அடிச்சிருக்கீங்க நீங்க இந்த குரூப்ல? திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் போரிங் குரூப்ஸ். இன்ஃபேக்ட் நேத்து ஈவினிங் தான் யூஎஸ் டைம்ல நேத்து ஈவினிங் நடந்துச்சு இந்த குரூப் சி உடைய ஃபைனல் கேம்ஸ். ஐ குடன்ட் வாட்ச் ஆஃப்டர் அ வைல். அவ்வளவு போரிங்கா இருக்கு எனக்கு. எப்படி இத வந்து அந்த டீம் சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் பாக்குறாங்க? ஹவ் ஆர் தே நாட் கொந்தளிச்சிஃபைங் அபவுட் திஸ்? இருங்க நீங்க அதுக்குள்ள குரூப் சி போயிட்டீங்களா? குரூப் டி இல்ல, ஹரிப்ரோ எடுத்து விட்டாரு. நான் அதுக்குள்ள அப்படியே அங்க டைவ் அடிச்சிட்டேன். பட் ஓகே, குரூப் டி முடிச்சிருங்க. ஹரிப்ரோ ஏதோ பேசுறீங்களா? இல்ல நான் வந்து உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசுறதுனால இல்ல குரூப் டில எனக்கு என்ன பேச வேண்டியிருந்ததுன்னா, மெயினா வந்து நம்ம பிளேயர்ஸ் ஆடினவங்களை கொஞ்சம் டச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். என்னன்னா வந்து போலண்ட்ல வந்து முன்னாடியே கிவிஆர் பத்தி பேசணும். ஆனா அது பேசணுமோ என்னமோ தெரியல. அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா, பேட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது, பட் ஒண்ணுமே இம்ப்ரெசிவா பண்ணல. எஸ்பெஷலி வந்து அந்த இது நெதர்லாந்து கேமா பிரான்ஸ் கேம் தான் நினைக்கிறேன். பெனல்டி கொடுத்தானே. ஆமா அது கொஞ்சம் நீட்லெஸ் ஃபவுல் ஆக்சுவலா. அதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு மாதிரி வந்து என்ன சொல்றது, கம்ப்ளீட்லி அந்த பைத்தியக்கார கொஸ்டின் மோடுக்கு போன மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது வந்து டோட்டலி லெட் டவுன். அதே மாதிரி பிரான்ஸ்ல வந்து சாலிபா வந்து பெருசா எதிர்பார்த்தாலும் ஒன்னும் மிஸ்டேக்ஸ் பண்ணல. பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ், ஒருவேளை நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோமான்னு தெரியல. அந்த டீம் எப்பவுமே ஃபுல்லாத்தி இந்த பக்கமே வச்சுக்கிறாங்க. சலிபா கிட்ட எல்லாம் பாலே போகல. அவன் இந்த கேம்ல மொத்தமா ஒரு 20 டச் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். போலண்ட் வந்து ஸ்கிராம்பிள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபைனல் தேர்ட்லயே தான் இருக்கு பாலு. பிரான்ஸ் வந்து வைத்த காட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு கோல், ஒரே ஒரு பெனல்டி. அதாவது அது என்னன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபார்வர்ட் டேலண்ட் இருக்கு. பட் அந்த லிங்கிங் அப் பிளேன்றது ஆளே இல்ல சுத்தமா. கான்டே தான் பால் எடுத்துட்டு ஓடுறான் இங்க இருந்து. இந்த கேம்லயே பாத்தீங்கன்னா கான்டே பால் எடுத்துட்டு போயிட்டு பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். திரும்ப அவனுக்கே பால் வந்து ரீபவுண்ட் ஆகி வரும். ஸோ யாருமே வந்து அங்க அந்த மிட்ஃபீல்ட் டு ஃபார்வர்ட் கனெக்ஷனே இல்ல பிரான்ஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரியல, பிரான்ஸ் வந்து மைட் ஸ்கிரேப் த்ரூ பிகாஸ் ஆஃப் தேர் டேலண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் ஐ திங்க் அதுதான் will get them out of jail. இன்னொன்னு வந்து இவனும் வந்து கிரிக்கேன் கேரட் சவுத் கேட் மாதிரி தான் ஆட்ரியன் ராபியோ வந்து விங்ல ஆட விட்டு இருக்கிறான். when he has கோலோ முவானி and கிங்ஸ்லி கோமன், மார்க்கஸ் துரம், ஓகே அவன் அவ்வளோவா ஆடல. பிராட்லி பார்கோலா இருக்கிறான். லைக் யூ ஹாவ் சோ மச் பேஸ், அட்டாக்கிங் பேஸ் இருக்குது. ஆனா வந்து நீ ராபியோ தான் வந்து விங்ல போட்டு ஆடுவேன் என்ன வந்து அடம் பூச்சின்னா you deserve draws against Poland and all those இந்த மாதிரி போர் ரிசல்ட்ஸ் தான். வேற என்ன சொல்ல முடியும்? பிரான்ஸ் பத்தி பேசுறோமே, நம்ம அடுத்த குரூப்புக்கு போறதுக்கு முன்னாடி பிரான்ஸோட நாக் அவுட் ஸ்டேஜ்ல வந்து தேர் பிளேயிங் பெல்ஜியம். பெல்ஜியம் அந்த பக்கம் அவங்களோட ஃபார்வர்ட் லைன் வந்து அப்படியே 3 பேரை 3 டிஃபரெண்ட் டீம்ல இருந்து எடுத்து போட்டு இருந்தா விளையாடுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. அவங்க லுகாக்குக்கு வந்து ஒரு ஃபுட்பாலர் அப்படின்னு யாராச்சும் எனக்கு கோமால இருக்கும்போது எழுப்பி விட்டு சொன்னா நான் நம்ப மாட்டேன் சத்தியமா. அவன 2 வாட்டி எப்படி 100 மில்லியனுக்கு வித்தாங்க தெரியுமா? அவன் இன்னும் செல்சி பிளேயர், அதான் இன்னொரு ஷாக்கிங்கா இருக்குது எனக்கு. ஒரு அந்த பிரபு படத்துல ஒரு 1 கோடி ரூபாய் பேங்க்ல இருந்து திருடிட்டு எல்லாரும் சுத்தி வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி லுக்காக்கு இந்த பேக் மாதிரி ஆயிட்டான். திடீர்னு பார்த்தா அந்த பேக் நம்ம கிட்ட எப்படி வந்துச்சு? இல்ல அதுதான் டிப்ரைனா வந்து ஆக்சுவலா வந்து இந்த டோர்னமெண்ட்ல இம்ப்ரெசிவா ஆடுற ஒரு ஒன் ஆஃப் த பிளேயர்ஸ். அதாவது அவங்களோட டொமஸ்டிக் ஃபார்ம் வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டுக்கு எடுத்துட்டு வந்த ஒரு பிளேயர்னு பாத்தீங்கன்னா டிப்ரைனா கண்டிப்பா, அட்லீஸ்ட் பிரீமியர் லீக்ல இருந்து. ஏன்னா அதே த்ரூ பால்ஸ் ஓடுது, அதே ரன்ஸ் வருது, அதே ஷாட்ஸ் வருது, எல்லாமே அதே வருது. ஆனா என்ன பிரச்சனைனா அந்த த்ரூ பால் எண்ட்ல வந்து லுக்காக்கு இருக்கான். இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் ஒரு த்ரூ பால், சூப்பரா ஒரு த்ரூ பால் போனா லுகாக்கு அந்த இடத்துல பாலை தட்டி விட்டுட்டு எந்திரிச்சு என்ன அப்படின்னா, டேய் உனக்கு தான்டா பால் போட்டேன், அங்க இருக்கிற கோல் அதுலடா அப்படின்ற மாதிரியே ஒரு லுக் இருந்தது.
ரொம்ப பேட் ஆக்சுவலா அவங்க. ஆனா வந்து எனக்கு எனக்கு பிடிக்காதது என்ன தெரியுமா, லுகாகுட்ட அந்த சான்ஸ் விட்டு ஓ ஓ டேய் என்னடா எல்லா சான்ஸ் விடு, ஆனா எல்லாத்துக்கும் இதே ரியாக்ஷன் தான் கொடுப்பியா? ஆனா அவங்களுக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல டீம் இருக்கு. எப்பவுமே சொல்றதுதான், பெல்ஜியமுக்கு ஒரு நல்ல டீம் இருக்கு. அதை வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. இன்னும் டிப்ரைனா நல்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கான் ஓரளவுக்கு, டோக்கும் நல்ல ஃபார்ம்ல இருக்கான் ஓரளவுக்கு, ட்ரோசார்டு சோ இந்த வாட்டி பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி Decent. எனக்கு தெரியல. அதாவது ட்ரோசார்டோட பாசிட்டிவ்ஸ்ன்னு சொல்றது எதுவுமே வந்து இந்த கேம்ஸ்ல எந்த கேம்ஸ்லுமே எனக்கு வந்து ஹைலைட் ஆகல அப்படின்னு தான் தெரிஞ்சு. அதுவும் ஆஃப் த ஃபீல்ட்ல கான்ட்ரவர்சில எல்லாம் வேற மாட்டிக்கிட்டான். அவங்க அப்பா வந்து பெல்ஜியம் கோச் ஏதோ கழுவி ஊத்தி இருக்காரு. செகண்ட் கேம்ல ஹி வாஸ் பெஞ்ச்ட். ஐ டோன்ட் நோ அதனால இதுவா அப்படின்னு தெரியல. பட் தேர்ட் கேம்ல 61st மினிட்ல அவனை ஹுக் ஆஃப் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹி வாஸ் குவைட் புவர் அந்த கேம்ல. இந்த பிரான்ஸ் பெல்ஜியம் கேம்ல ஒரு கோலாச்சும் இருக்குமா? ஏன்னா ரெண்டு டீமும் கோல் அடிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோல் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து பெல்ஜியமோட டிஃபென்ஸ் அவ்வளோ worst. அதுதான் உண்மை. நம்ம ஆளு வந்து நடுவுல வெர்டோகன் எல்லாம் நிக்க வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இன்னும். தம்பி கொஞ்சம் ஓரமா அப்படி போப்பான்ற மாதிரி. பட் ஆமா கோல்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து டீல்மென்ஸ் தான் அவங்களோட மிட்ஃபீல்டு பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும். பிரான்ஸ் சூப்பரா ஆடி, அதாவது இது மாதிரி அவன் ஸ்ட்ராங்கா இல்ல நம்ம வீக்கா அப்படின்ற மாதிரி இல்லாம பிரான்ஸ் சூப்பரா அடி கோல் அடிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா பெல்ஜியம்ல நிறைய ஓட்டைகள் இருக்கு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, சோ கண்டிப்பாக கோல்கள் இருக்கு அப்படின்றதுதான் இந்த இதுல. பட் ஓகே, நம்ம அப்படியே இந்த குரூப் ஈக்குள்ள போவோமே. குரூப் ஈவும் சர்ப்ரைசிங்கா ரொமேனியா வந்து குரூப்ல டாப் பண்ணுவாங்க அப்படின்னு. முதல்ல ரொமேனியால எனக்கு ஒரு பிளேயர் சொல்லு அப்படின்னு எனக்கு சத்தியமா சொல்லிருக்கு தெரியாது யூரோஸ் முன்னாடி. அண்ட் அந்த டீம் வந்து டேபிள் டாப்பரா அந்த குரூப்ல வருவாங்கன்றது அதை விட ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு. யுக்ரைன் அவங்க அட்லீஸ்ட் ஒரு செகண்ட் முடிப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். இந்த டீம் இந்த இதுலயே இங்கிலாந்துக்கு அடுத்து எனக்கு பிகெஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் கொடுத்த டீம் வந்து யுக்ரைன். நான் ஒண்டிதான் அப்படி ஃபீல் பண்ணனா இல்ல நீங்களுமே அப்படி ஃபீல் பண்றீங்க? I expected this. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ இது யுக்ரைன்ட்ட இருந்து. ஐ மீன் they're not such very good footballing nation. அவ்வளோலாம் பெருசாலாம் எதுவும் இல்லை. அவங்க குவாலிஃபை ஆனதே கடைசியில தான் குவாலிஃபை ஆனானுங்க. அண்ட் யா ஐ மீன் யுக்ரைன் வந்து அவங்களுக்கு வந்து வின்னபிள் கேம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த முதல் கேம் தான். அந்த முதல் கேம்லயே வந்து என்ன சொல்றது, அந்த ரியல் மெட்ரிட் கீப்பர் பேர் திடீர்னு லூனன் வந்து லைக் ஃபர்ஸ்ட் கோலுக்கு எதுவும் பண்ணிருக்க முடியாது. அது வந்து ஒரு சரியான கோல். ஆனா ரெண்டாவது கோல் வந்து இட் வாஸ் அ போர் சேவ் ஆக்சுவலி. அதனால்தான் லூனனை வந்து பெஞ்ச் பண்ணிட்டானுங்க ரெண்டாவது அண்ட் மூணாவது கேம். ட்ரூபின் ஹெட் கமின். ஸோ அண்ட் ட்ரூபின் ஆக்சுவலி டிட் அ குட் ஜாப் ஃபார் யுக்ரைன். ரெண்டாவது கேம் ஜெயிச்சானுங்க. சி அந்த ஃபர்ஸ்ட் கேம் ஈவன் இஃப் தே ஹேட் காட் 1 point அந்த குரூப் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் ஆக்சுவலா. ஸோ தே குட் ஹவ் கான் அஸ் குரூப் டாப்பர்ஸ் ஆக்சுவலா. ஸோ பிகாஸ் இன்னைக்கோட ட்ரா வந்து it would have finished on 5 points. So it could have, they could have qualified to the next round. And bro, இப்போ வந்து நம்ம சொல்றோம்ல யுக்ரைன்ல கோல் ஸ்கோரர்ஸ்லாம் யார் ப்ரோ? முட்ரிக்கா? அந்த டாப் வீக்னு ஒருத்தன சும்மா அவன் பேர் வெளியே வந்துகிட்டே இருக்கு. எனக்கு ஐ டோன்ட் நோ வை அப்படின்னு. நான் அவனை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு பென்ட்னர் வந்து ஒரு வேற ஒரு நேஷன் போயிட்டு இன்னில இருந்து நான் யுக்ரைனுக்கு ஆட போறேன் அப்படின்னு சொன்னது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவனை பார்க்கும்போது. பெட்டர் பிளேயர் இன் மை மைண்ட், ஐ திங்க் சோ. நீங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஆர்சனல் சொக்கா போட்டா எல்லாரும் நல்ல பிளேயரா? பட் யுக்ரைனுக்கு வந்து ஐ ஃபீல் லைக் அதுதான் அவங்களுக்கும் இதே சேம் ப்ராப்ளம் தான். அவங்களால 5 பேரை பின்னாடி ஸ்டாக் பண்ண முடியுது. ஆனா மிட்ஃபீல்ட ஒரு பிளேயரை கூட அவங்களால நேம் பண்ண முடியல. ஆனா அதுல கொடுமையான விஷயம்னா 5 பேரை பின்னாடி ஸ்டாக் பண்றாங்க. அந்த 5 பேர்ல ஒருத்தரா கூட ஜின்செங்கோ வரலன்றதான் கொடுமையா இருந்துச்சு எனக்கு. தம்பி எங்கப்பா அவனை காணோம் அப்படின்ற மாதிரி. அவனை முதல் கேமுக்கு அப்புறமா பெஞ்ச் பண்ணிட்டானுங்க. ஹரி ப்ரோ, நீங்க வந்து ஜின்செங்கோவுடைய பெர்ஃபார்மன்ஸ பாத்தீங்களா இந்த யூரோஸ்ல பாத்துருந்தீங்கன்னா அவனை அடுத்த சீசன் ஆர்சனல்ல சேர்த்துக்குவீங்களா மாட்டீங்களா? இல்ல, நான் வந்து ஜின்செங்கோ பத்தி ஒரு விஷயம் அது எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. பட் நான் சொல்றேன், அவனால வந்து ஒரு கேம்ல வந்து 60 மினிட்ஸ் தான் ஃபோக்கஸா இருக்க முடியும். டீம் ஒழுங்கா இருக்கா. நீங்க வந்து 60 மினிட்ஸ் ஆட விடுங்க, நல்லா ஆடுவான். 60 மினிட்ஸ்க்கு அப்புறம் கவுண்டர் பண்ணி வந்து ராத்திரி கண்ணு தெரியாத மாதிரி அவனுக்கு நினைவு வந்துடும். ஏன்னா அதான் உண்மை. நீங்க வந்து நான் காமெடிக்கு சொல்றேன் தப்பா இருக்காதீங்க. நீங்க எல்லா கேமும் பாருங்க. எந்த கேம் எடுத்து பார்த்தாலும் யூக்ரைன் மட்டும் இல்ல, ஆர்சனல் சிட்டியை பாருங்க.
செகண்ட் ஹாஃப்ல வந்தா ஒரு 70 நிமிஷத்துக்கு அப்புறம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தா ஒரு 60 நிமிஷத்துக்கு அப்புறம் அவனால ஒழுங்கா ஆட முடியாது. ஸோ தட் இஸ் த ஃபேக்ட். ஹி இஸ் நாட் 100 minutes பிளேயர். ஸோ இது யுக்ரைன்லாம் வந்து சிட்டி மாதிரி ஆசல் மாதிரி டீம்லாம் இல்லை. ஸோ அந்த கேம் அவர் வந்து எல்செம்பர் விளாண்டாரு அந்த பொசிஷன்ல. அவன் லெஃப்ட் பேக் ஆடினான் ப்ரோ முதல் கேம். அதுக்கப்புறமா அவன் ஆடுறது பார்த்து ஃபார்மேஷன் மாத்திட்டானுங்க 2 கேமுக்கு. அதுல வந்து ஒரு டிரா ஒரு வின்னு. அதான் சொல்றேன். ஸோ அவனை வந்து எப்ப பாய்க்கணுமோ அது நான் சொன்ன மாதிரி தான் பாய்க்கணும். அப்பதான் வந்து கொடுத்த காசுக்கு உருப்படியா இருக்கும். வந்ததுக்கு ஒரு மிஸ்டேக்காச்சும் வச்சிருக்கான் கேம்ல வந்து. இன்னைக்கும் சரி ஒரு கேவலமான பாஸ், கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டியை போய் த்வாட் பண்ணி விட்டான். ஸ்லோவாக்கியா கேம்ல ஸ்லோவாக்கியா அதை எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் அதுல ஒரு சான்ஸ் ஒன்னு கன்சீட் பண்ணான் வந்து. அவனை டிஃபெண்டிங் ரோல்லே கொடுக்க கூடாது. அவனை இன்வெர்டட் ஃபுல் பேக் இதுலதான் நம்ம மேட்ச் காட்டணும். ஏன்னா வழி இல்லை, டிஃபென்சிவ்லி வெரி ஃப்ரெஜைல், அது நல்லா தெரியுது. ஸோ அவனை டிபெண்ட் பண்ணி நம்ம போகவே கூடாது. பட் அகேன் அவன் இருந்தானா இன்வெர்டர் லெஃப்ட் பேக்லாம் முடியாது. ஒரு 15 ரோல்ல ஏதோ கொஞ்சம் இருப்பா, அந்த மாதிரி அவன் வச்சு ஆடதான் முடியும். ட்ரூ. ஓகே, ரொமேனியா ஃபர்ஸ்ட் முடிச்சதுனால நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு அரிய வாய்ப்பா ப்ரொசீட் பண்றதுக்கு நாக் அவுட்ல. அண்ட் இங்கிலாந்து ஸ்லோவாக்கியா கேம்ல ஸ்லோவாக்கியா ஐ ஃபீல் லைக் அட் திஸ் பாயிண்ட் இங்கிலாந்து வந்து ஸ்லோவாக்கியாவுக்கு விளையாடுவாங்க அப்படின்னு. பட் ஸ்லோவாக்கியா வில் தே மவுண்ட் எனி சார்ட் ஆஃப் சேலஞ்ச் ஃபார் இங்கிலாந்து. ஆக்சுவலா அதுதான் ரொமேனியா அண்ட் ஸ்லோவாக்கியா கேம். அது ஈவன் தோ டிரா ஆனாலும் வாஸ் a very entertaining game. எனக்கு ஸ்லோவாக்கியா பயங்கர இம்ப்ரெசிவாவே இருந்தாங்க. இந்த கவுண்டர்ஸ், டிரான்சிஷன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணாங்க. ரொமேனியா ரெண்டு டீமுமே குறைய சொல்ல முடியாது. இந்த அளவுக்கு கவுண்டர்ஸோ இந்த அளவுக்கு டிரான்சிஷன்ஸ் ஆடினாங்கன்னா இங்கிலாந்துக்கு செம்ம டஃப் தான். நம்ம இங்கிலாந்து எவ்வளவுதான் குவாலிட்டி இருந்தாலும் they don't have any factor, ஒரு ஜெல்லிங் ஃபேக்டரே இல்லை. ஒரு டீமாவே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. ரைஸ் வந்து நான் இங்கிலாந்து இப்போ தாக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் நான் தாக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க மிட்ஃபீல்ட்ல நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ரைஸ் ஹஸ் பீன் பேட் சின்ஸ் கேம் 2. ரைஸ் வந்து அங்க ஒர்க் ஆகல. அது கேரட் சவுத்கேட்டே வெளியே வந்து இதுக்கு வந்து எங்களுக்கு இவன் இருந்திருக்கணும் அவன் இருந்திருக்கணும் 1008 கதை சொன்னது. அதெல்லாம் வந்து டீமை வந்து கம்ப்ளீட்டா ஐ திங்க் மாரலி தே ஆர் டவுன். இதுவே இல்ல, ஒரு ஜெல்லிங் ஃபேக்டர் இல்ல, யாருக்கு பின்னாடியே ரேலி பண்றதுக்கு ஒரு பிளேயர் இல்ல. இந்த மாதிரி வந்து டீம் ஃபீல்ஸ் லைக் ஆல்ரெடி வந்து இந்த டோர்னமெண்ட் விட்டு வெளியே போலாம் அப்படின்ற மூட்ல இருக்க டீம் மாதிரி தான் இருக்கு எனக்கு. நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு. ரைஸ் இஸ் பேட், எஸ் ஐ அக்ரி. பட் அதுக்கு ஏத்த மாதிரி அவன் பார்ட்னரும் வந்து கேவலமா ஆடுனுக்குறான் ப்ரோ. வெதர் தட் இஸ் ட்ரெண்ட் ஆர் கான் கேலகர். லைக் என்னன்னா அந்த 3 lines ஆஃப் டிஃபென்ஸ், 3 lines ஆஃப் பிளேல அந்த ஃபார்மேஷன்ல பால் இஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ. அவ்வளோ ஈஸியா போகுது. அந்த கடைசி கேம் இங்கிலாந்து ஆடினாங்களா 0-0, அவ்வளோ டிஸ்போசிஷன். லைக் இட்ஸ் ஜஸ்ட் போர். ஐ திங்க் I agree players morale கம்மியா இருக்குது. பட் I think the coach is doing a very poor job in terms of the system வந்து is just it's terrible bro. வேலைக்கே ஆக மாட்டேங்குது. அது கேம் வீக் 1லயே தெரிஞ்சிச்சு. ஆனா கூட இஸ் not changing. கேம் வீக் 1 ப்ரீ சீசன்ல ஐஸ்லாண்டோட யாரோட தோத்தாங்க. Oh yeah, correct. That was very apparent அந்த கேம்லயே. And I think when Southgate says we miss Calvin Phillips, I feel like he has a point. ஏன்னா ஒரு 2-man pivot லைக் 1 man காணும். அந்த 1 man Gallagher and Trent வச்சு விளையாடுறா. 2 பேருக்கு டிஃபென்ஸ் இல்ல. அப்படி சொல்ல முடியாது. அவங்க கோபி மைனை கொண்டு வந்த அப்புறம் இட் லுக் மச் பெட்டர். அவங்க கிட்ட பிளேயர்ஸ் இருக்கு. இப்போ இது வந்து அது டெஸ்பரேஷன் மாதிரி இருந்தது விஜய் ப்ரோ. டெஸ்பரேஷன். அதுதான் சொல்றேன். there is no like அதாவது தெரிஞ்ச பிளேயர் மினிட் 1ல இருந்து பார்க்க முடியலையே. அதுதான் நான் சொல்ல வரேன். இல்ல மினிட் 1ல இருந்துனா அதுக்கான கரெக்டான பிளேயர்ஸே இல்லையே. நீங்க என்ன பண்றனா லாங் பால் ட்ரை பண்ற, அது யார்கிட்ட போடுற, சாகா கிட்ட போடுற. கேன் என்ன பண்றான், டிராப் இன் பண்றான். ஆனா ப்ளே பண்ற பால்ஸ் எல்லாம் என்ன, த்ரூ பால்ஸ் இல்ல ஓடு அப்படின்ற மாதிரி பால். அது ராஷ்வர்டுக்கு இருக்க வேண்டிய பால். இல்ல வேற யாராவது ஒரு பேசி பிளேயர் கொண்டு வந்திருக்கலாம். சரி, கேனை நீ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஆனா வந்து போடனும் இவன் பெல்லிங்கமும் ஒரே ஏரியாலே ஆடுறாங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்க. 2 பேரும் ஒரே பாலுக்கு போறாங்க, 2 பேரும் ஒரே ஏரியாஸ்க்கு போறாங்க. இது என்ன, உனக்கு பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, யூ ஹேவ் பிளேயர்ஸ் ஆன் தி பெஞ்ச். இது வந்து எனக்கு தெரிஞ்சு சவுத் கேட்டோட ப்ராப்ளம் தான். அவனால யாரை உட்கார வைக்கிறது, யாரை வந்து ஒருத்தர் கிட்ட போய் இப்போ ஃபோர்டன் கிட்ட போயோ இல்ல வில்லியம் கிட்ட போயோ இல்ல இந்த கேம் நீ வந்து விளையாட வேணாம் உட்காரு, இந்த டீமுக்கு இந்த மாதிரின்னு சொல்ற அளவுக்கு
சவுத் கேட்டுக்கு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்றதான். அதை தவிர எதுக்காக இவனை வந்து ரைட் பேக்ல ஆட வச்சு, ரைட் பேக் தானே, லெஃப்ட் பேக் கீரன் ட்ரிப்பியர் சொல்றீங்களா? ட்ரிப்பியர் லெஃப்ட் பேக்ல ஆட வச்சுட்டு அவன் லெஃப்ட் பேக் ஆனா, டேய் உனக்கு லெஃப்ட் ஃபுட்னு ஒண்ணு இருக்குடா, அதை நீ எதுக்காவது யூஸ் பண்றா, ஒரு பாஸாவது பண்றானா அதுவும் பண்றது கிடையாது. ரைட் பேக் ஓவர்லாப் பண்றது கிடையாது. சாக்கா பால் எடுத்துட்டு அங்க பால் கிடைக்குது, திரும்பி பார்த்தா யாரா இருக்கானா யாருமே இல்ல பின்னாடி தான். இதுல இந்த லெஃப்ட் பேக் ப்ராப்ளம் எவ்வளவு காண்டாயிட்டானா, ஏன் ரைட்டே வந்து புகாயோ சாக்கா விங்கரே தூக்கி டிஃபென்ஸ் ஆட விட்டுரு, அட்டாக் போனாலும் பரவாயில்ல டிஃபென்ஸ் காணுங்க அப்படின்ற அளவுக்கு வந்துட்டான். ஐ ஃபீல் லைக் அந்த அந்த இந்த மைக்ரோ காசம் வந்து ஒரு எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணா அதுதான் இங்கிலாந்து டீம் அப்படியே கம்ப்ளீட்லி டிஸ்கம்பாபுலேட்டடா இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஃபேசட்ல ஒருத்தன் வந்து நல்லா விளையாடுறான் அப்படின்னு சொன்னா, ஒரு டீம் ஒரு ஸ்குவாட்ல இத்தனை வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, யாராச்சும் ஒருத்தன் ஃபுட்பால் தெரியாதான் வந்தானா கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா, இஸ் பிளேயிங் வித் 2 நம்பர் 10s ப்ரோ. அந்த 2 நம்பர் 10 வந்து ஒருத்தன் வந்து விங்ல ஆட விட்டுக்கிறான். ஹி ஷுட் சூஸ். அவன் பெலிங்ஹாம் இல்லனா ஃபோர்டன் ஒருத்தன் தான் ஆடணும். அண்ட் அவன் கார்டன் ஆடிதான் ஆகணும். ஹி இஸ் த ஒன்லி கை லைக் சாக்கா. அந்த லெஃப்ட் லைன் ஹீல் ஹோல்ட் த லைன். So you need a pace winger. Gordon ஆடினா it opens up for Kane and Saka and vice versa on the right wing. But it's England, so I don't care. இருங்க, இது சொன்னோன்னா உடனே இப்போ செல்சி பாய்ஸ் எல்லாம் இன்னும் வருவாங்க. ஆனா வந்து கோல் பாமர் உள்ள வந்து செம்மையா விளையாண்டாங்க. ஆக்சுவலா சூப்பரா விளையாண்டான், குறைய சொல்லக்கூடாது. he came in and he did a very good job. ஆனா அந்த இம்பாக்ட் வந்து அது எனக்கு என்னன்னா, பெலிங்ஹாம் கிட்டயும் கோல் பாமர் கிட்டயும் இருக்கிற கொஸ்டின் அதே கொஸ்டின் தான். என்னன்னா, ஆர் யூ ட்ரைங் டு பி த சூப்பர் ஸ்டார் ஆர் ஆர் யூ ட்ரைங் டு பி த டீம் பிளேயர்? அப்படின்னா ரெண்டு பேருமே ஐ வாண்ட் டு பி சூப்பர் ஸ்டார் தான் நினைக்கிறாங்களே தவிர they don't want to be the team player. Again Cole Palmer is good in the center. Again like you need him centrally. அந்த பாக்ஸ் வெளியே இருக்கிறது பாஸ் போடுறதோ ஷூட் பண்றதோ அங்கதான் you need him. அவனையோ விங்ல போட்டு வேஸ்ட் பண்ணுகிறான். ஓகே, ஸ்லோவாக்கியாவுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது இருந்துச்சுன்னா, அவங்க இல்லைன்னா கூட they likely meet one of இட்டலி ஆர் சுவிட்சர்லாந்து. அதுக்கப்புறம் அது ரெண்டுமே கூட எப்படி நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. இட்டலி அண்ட் இங்கிலாந்து வேற இந்த சேம் குவாலிஃபைங் குரூப் யூரோஸ்க்கு போறதுக்கு. இட்டலி வந்தாங்கன்னா அது ஒரு ரீமேட்ச் மாதிரி இருக்கும் மோஸ்டா. சரி, அப்ப சுவிட்சர்லாந்து பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். சுவிட்சர்லாந்து அந்த குரூப்புக்கு போலாம். ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, ஹங்கேரி, ஸ்காட்லாந்து. இந்த குரூப்ல வந்து நான் எதிர்பார்த்த 1-2 தான் வந்திருக்காங்க. நாட் மச் டிஃபரன்ஸ் தேர். ஏதாச்சும் சுவிட்சர்லாந்து வந்து ஒரு டீப் ரன் பண்றதுக்கான ஏதாவது அறிகுறி இருக்கா? எப்போ இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்தாலும் கோல் ஸ்கோர் பண்ற சக்கிரி இந்த வாட்டியும் கோல் ஸ்கோர் பண்ணிட்டான். அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுனால அவங்களுக்கு கோல் ஸ்கோர் ஒன்லி பேங்கர்ஸ். ஆமா, அது வேற. அச்சா, பாக்ஸ் வெளில தான் அடிப்பேன், கோல் ஒட்டி தான் அடிப்பேன், அப்படிதான் ஆதாரம். பட் இதுல நான் வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் வந்து கிளம்பணும். சொல்லுங்க. ஆனா இங்கிலாந்து வந்து நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். சவுத் கேட் தூக்கி எரிக் டென்னா கூட போடுங்க, இங்கிலாந்து மேனேஜரா போடுங்க. அப்புறம் டப்பா வந்து பெப் கண்ட்ரி மேனேஜ் பண்ணா, இங்கிலாந்துக்கு மேனேஜ் பண்ணா, ஐ திங்க் தட் வில் பி தி பெஸ்ட் சான்ஸ் ஃபார் இங்கிலாந்து டு வின் a trophy. Exactly. But of course he can't spend money in England, but it's okay. They have quality players. Sorry guys, thank you so much. நீ கண்டினியூ பண்ணுங்க. விளையாடுங்க. Thank you. கண்டிப்பா. Have a great day. Thank you. Take care bro. Hari bro, take care. Okay, back to Switzerland and Germany. அவங்க both teams look really good. அந்த ரெண்டு டீமும் டீப்பா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த டோர்னமெண்ட்ல? ஜெர்மனி போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா they look the most comfortable. இருக்கிற எல்லா டீம்லயும் ரெண்டு டீம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். ஒன்னு ஜெர்மனி, இன்னொன்னு ஸ்பெயின். அவங்க ரெண்டு டீமும் வந்து they look like a team. நம்ம வந்து டொமஸ்டிக் போன வாட்டி பேசும்போதே பேசணும், டொமஸ்டிக் டீமுக்கும் இன்டர்நேஷனல் டீமுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களால பிளேயர்ஸை வந்து ஒன்னா வரும்போது they don't look like a team most of the time. அதனாலதான் பாதி டீம் வந்து ஒரு டிஃபென்சிவ் மென்டாலிட்டியில ஆடுறாங்கன்னு. பட் ஜெர்மனி வந்து டொமஸ்டிக்காவும் எல்லாமே ஒன்னா ஆடுற மாதிரி தான் ஆடுறாங்க. they look like they are going to be one of the அந்த ஃபைனலிஸ்ட் அந்த மாதிரி வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கான சான்ஸ், ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் ஆப்வியஸ்லி. பட் சூப்பர்பா விளையாடுறாங்க. அஃப்கோர்ஸ் நம்மால் வந்து ஹாவர்ட்ஸை வந்து நிறைய பேர் குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி, சரியா விளையாடலன்னு. பட் அவன் எனக்கு தெரிஞ்சு இஸ் டூயிங் a pretty bang up job.
இந்த இந்த சுவிட்சர்லாந்து கேம்ல கூட பாத்தீங்கன்னா வந்து போஸ்ட் அடிப்பான் ஒரு சூப்பரா வந்து. அதுக்கு Yes. முன்னாடி கூட ஒரு 2-3 லே ஆஃப் சூப்பரா பண்ணுவான் இவனுக்குலாம் வேர்ட்ஸுக்குலாம். பட் அதெல்லாம் தாண்டி தே ஹேவ் அ ரியலி ஒரு 2 பிளேயர்ஸ் பத்தி பேசுறோம்னா எனக்கு ரெண்டு பிளேயர் 3 பிளேயர் வந்து நான் இந்த டோர்னமெண்ட்ல வந்து ஐ திங்க் தே வில் பிகம் த நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்னு நினைக்கிறது. அதுல ஒருத்தன் வந்து மூசியாலா கண்டிப்பா ஹி ஷோயிங் சைன்ஸ் தட் ஹி வில் பிகம் அ நெக்ஸ்ட் பிக் திங் அப்படின்றதுல. அத தவிர வந்து ஜெர்மனி டீமுக்கு என்ன இல்ல, எல்லாமே இருக்கு. ப்ராப்பர் டெப்த் இருக்கு, ப்ராப்பர் வந்து க்ரூஸ், குண்டகன், இந்த மாதிரி வந்து ரூடிகர், இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எக்ஸைட்மெண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் மியூசியாலா, வேர்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கு. எல்லாமே வச்சிருக்கானுங்க பக்காவா. அண்ட் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ். ஸோ ஐ see them going very far. ஜெர்மனி இந்த குரூப்பை வின் பண்ணி did they make a mistake? ஏன்னா அவங்க ராங் சைடு ஆஃப் த பிராக்கெட்ல இருக்காங்க. அண்ட் இந்த டென்மார்க்கோட வின் பண்ணாலும் they likely meet Spain in the next round quarter final. Switzerland on the other side, they likely meet England in the quarter final if they win. கரெக்ட். யா, ஐ திங்க் ஜெர்மனி அந்த விஷயத்துல ஐ தாட் சுவிட்சர்லாந்து தான் ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். கடைசியில ஃபுல் குரூக் வந்து கோல போட்டான். ஸோ அதுவே வந்து ஷாக்கிங் இருந்தது. அண்ட் அந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த கேம். ஏன்னா ஷக்கீரி மாதிரி ஒரு பிளேயர் எப்படின்னா இஸ் அ குட். சில பேர் இருப்பாங்க தெரியுமா இந்த வேர்ல்ட் கப்ஸ் யூரோஸ்லாம், டிம் கேஹில், குலெர்மோ ஒச்சோவா, ராட்ரிகேஸ். இல்ல ராட்ரிகேஸாவது ஒரு டோர்னமெண்ட் தான். ஐம் டாக்கிங் அபௌட் டிம் கேஹில் மல்டிபிள் டோர்னமெண்ட்ஸ். அதுதான் ஷக்கீரி ஆக்சுவலா. லைக் அதே மாதிரி மல்டிபிள் டோர்னமெண்ட்ஸ்ல வந்து பேங்கர்ஸ். அண்ட் அந்த கேம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், சுவிட்சர்லாந்து வர்சஸ் ஜெர்மனி. ஏன்னா ஐ லவ் டோனி க்ரூஸ் வர்சஸ் ஜாக்கா. ரெண்டு பேருமே அந்த டெம்போ கண்ட்ரோல் பண்ற பிளேயர்ஸ், லிட்டரலா மிட்ஃபீல்ட் ஜெனரல்ஸ் ஃபார் ஈச் டீம். So it was a brilliant game to watch. And Germany, I guess they deserved it, bro. அவனுங்க வந்து அது எப்படியோ ஜெயிச்சுட்டு, பட் அது வந்து அந்த டாப்பா ஜெயிச்சுட்டு they went on the tougher side of the bracket. அதுதான் வந்து அது ஆன்டிசிபேட் பண்ணிருக்க மாட்டானுங்க. ஏன்னா பிரான்ஸ் இவனுங்கெல்லாம் வந்து they finished second, right? So couldn't do anything. France, Belgium லாம். But I think both teams can go deep. I think Switzerland have a very good chance of beating Italy also. பிகாஸ் இட்டலி வந்து அவனுங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ ஸ்பெயினோடலாம் 1-0 தோத்தானுங்க. ஆனா 4-0 5-0 தோத்துருக்கணும் அந்த கேம். ரொம்ப கேவலமாட்டானுங்க. இந்த கடைசி கேம் 1-0 ஜெயிச்சானுங்களா, அதுவும் இந்த டிரா ஆயிருக்கணும். இன்ஃபேக்ட் தே ஷுட் நாட் ஈவன் பி இன் த ரவுண்ட் ஆஃப் 16. ஸோ ஐ திங்க் சுவிட்சர்லாந்து ஆஸ் அ டீம், ஐ திங்க் சுவிட்சர்லாந்து கேன் பீட் இட்டலி. So don't write Switzerland off. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. எனக்கு சுவிட்சர்லாந்து வந்து they are very good team. அதுல குறைய சொல்ல முடியாது. எஸ்பெஷலி வந்து அவங்களோட பேக் லைனா இருக்கட்டும், அவங்களோட மிட்ஃபீல்டா இருக்கட்டும், எல்லாமே சூப்பர். ஆனா அவங்களோட ஃபார்வர்ட் லைன்ல இன்னமுமே வந்து ஐ டோன்ட் see a superstar who can put their hand up and say like ஒரு அதுவும் இட்டலி மாதிரி ஒரு கேம் விளையாடணும்னா இட்டலி இஸ் கோயிங் டு பி டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங். அது எவ்வளவுதான் நம்ம வந்து இது சொன்னாலும் அது வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஒரு மீமாவே ஆயிடுச்சு இட்டலினாலே ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி. பட் அது உண்மைதான். இப்போ வரைக்குமே தே ஆர் ஸ்டில் அ வெரி ஸ்ட்ராங் டிஃபென்சிவ் யூனிட். அது வெறும் டிஃபென்சிவ் யூனிட்னா பேக் லைன் அந்த மாதிரி சொல்ல, ஆஸ் அ யூனிட் தே ஆர் வெரி டிஃபென்சிவ்லி ஸ்ட்ராங் அப்படின்றது. அந்த மாதிரி கேம்ஸுக்கு வந்து யூ நீட் சம்ஒன் ஹூ கேன் ஓபன் த லாக். அது அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து சுவிட்சர்லாந்துல எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் மிட்ஃபீல்டு எல்லாமே நல்லா இருக்கு, பட் ஐ டோன்ட் see that one player, that X factor. ஷக்கீரியவே நம்ப முடியாது. ஷக்கீரி எங்கேயாவது மேஜிக் பண்ணுன்னு சொல்லி நம்ப முடியாது. சுவிட்சர்லாண்டோடைய அவங்களோட ஸ்குவாட் இஸ் அந்த ஃப்ரண்ட்ல வந்து ரியலி குட். அந்த பிரியல் எம்போலோ வந்து எப்போ கோல் அடிப்பான்னு தெரியாது, பட் திடீர்னு வந்து ஒரு கோல் அடிச்சுட்டு போயிடுவான். ஐ திங்க் சுவிட்சர்லாண்டோடைய செட்டப், அவங்களோட விளையாடிட்டு இருக்கிற லாங்கிவிட்டி, அந்த கோச் இருக்கிறது எல்லாமே it plays for them. It's like what Croatia wanted to do this Euros, but Switzerland are doing that. அந்த மாதிரி தான் எனக்கு என்னோட ரீட் அப்படிதான் சுவிட்சர்லாந்து. and I feel like they have a genuine chance against Italy coming up. in fact அதுதான் ஃபர்ஸ்ட் கேம் நினைக்கிறேன். ஆமா சாட்டர்டே. knockoutsல சாட்டர்டே ஃபர்ஸ்ட் கேம். alright, okay, அடுத்து இட்டலி பத்தி பேச ஆரம்பிச்சோம். so quickly talking, going into that group, I'll start with Spain. Played 3-1-3. I think they have so far been the tournament best team அப்படின்னு. Right, top to bottom. The perfect team. Depth wise எல்லாமே சூப்பரா ஆடிட்டு இருக்காங்க. And இந்த பிக் டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல ஒன்னு அப்படின்னா குரோவேஷியா சொல்லலாம்.
அவங்களும் யுக்ரைன் மாதிரி தே கேம் வித் மை மைண்ட் ஒரு இதோட வந்தாங்க, ஒரு இந்த டீம் இந்த இதுல வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு. பட் தே were வெரி புவர் ஃபார் தி என்டையர் குரூப் ஸ்டேஜ். கடைசி செகண்ட்ல ஈக்குவலைசரை கொடுத்து குரோவேஷியா knock themselves out அப்படின்னு தான் சொல்லலாம். ஸ்டார்ட் வித் ஸ்பெயின். ஸ்பெயின் தான் இந்த யூரோஸ்க்கு ஃபேவரட்ஸா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆமா. பிகாஸ் எதிர்பார்க்கல, பட் எஸ் கரெக்ட். ஏன்னா அவங்க இப்போ லாஸ்ட் கேம் பாத்தீங்கன்னா தே பிளேட் பி டீம் மாதிரி. அதே ஆப்போசிட்ல இப்போ வந்து அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன முட்டு கொடுக்குறாங்கன்னா, போர்ச்சுகல் இன்னைக்கு தோத்ததுக்கு காரணம் வந்து அவங்க பி டீம் ஆடினாங்கன்னு சொல்லிட்டு. ஸ்பெயினோட பி டீம் ஆடின கேம் பாருங்க, தே ஸ்டில் பிளேட் பெட்டர். ராயா வந்து சேவ் மேல சேவ் பண்றான், பறந்து பறந்து பிடிக்கிறான். ஐ மீன் வி நோ ஹிஸ் குவாலிட்டி ஆஃப் கோர்ஸ், பட் அவன் வந்து செகண்ட் சாய்ஸ் கீப்பர் அவங்களுக்கு. ஃபெரன் டோரஸ் வந்து செகண்ட் சாய்ஸ் பிளேயர் அவங்களுக்கு. அப்படின்னும் போது 16 year old பிளேயரு அவன் வந்து பேர் என்ன, யமால் அவன் வந்து ஆடுறான் இவங்க ஃபெரன் டோரஸ்க்கு முன்னாடி, எல்லாருக்கும் முன்னாடி. ஸோ ஐ திங்க் தே ஆர் இன் ஃபென்டாஸ்டிக் பிளேஸ். பிளே வைஸாவும் ரோட்ரி கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான எப்பவுமே ஸ்பெயின் முன்னாடி டீமுக்குலாம் என்ன சொல்லுவோம்னா, டிக்கிட்டாவை தவிர இவங்களுக்கு வேற ஒரு இடமும் ஆட வராதுன்னு சொல்லுவோம். பட் இப்போ அவங்களால டிக்கிட்டாக்கு ஆட முடியுது, டிரான்சிஷன் ஃபுட்பால் ஆட முடியுது, கவுண்டர் ஃபுட்பால் ஆட முடியுது. எல்லாத்துக்கான பிளேயர்ஸும் இருக்காங்க அண்ட் எல்லா பிளேயர்ஸையும் கரெக்டா யூஸ் பண்றாங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கான பிளேயர்ஸ் நிறைய டீம்ல இருக்காங்க, ஆனா எல்லாத்துக்கான பிளேயர்ஸை கரெக்டா யூஸ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த டைம் ஷோரா வந்து தே ஆர் ஒன் ஆஃப் த ஃபேவரட்ஸ். இந்த டீம் வாட் இஸ் தேர் வீக்னஸ் ஸ்பெயினுக்கு? ஐயோ நீங்க சொல்லுங்க விஜய் ப்ரோ. ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் a weakness. எனக்கு கேட்டீங்கன்னா எல்லாமே சாலிடா இருக்கு. என்னன்னா ஐ திங்க் தே டோன்ட் ஹேவ் ரியலி குட் விங் பேக்ஸ். தே ஆர் பிளேயிங் மார்க் குக்குரெலா அண்ட் டானி காவஹால் இஸ் குட், பட் வயசாயிடுச்சு. ஐ திங்க் அங்கதான் இஃப் யூ வாண்ட் டு சே மேபி விங் பேக்னா ஐ திங்க் அங்கதான் வீக்னஸ் இருக்குன்னு தோணுது. ஐ திங்க் மிட்ஃபீல்ட் செட், விங்கர்ஸ் ஆல்சோ செட், லைக் நீக்கோ வில்லியம்ஸா இருக்கட்டும், இந்த சைட்ல லமின் யமாலா இருக்கட்டும், ஸ்ட்ரைக்கர் ஈவன் மொராட்டா இஸ் ஆக்சுவலி பிளேயிங் வெல் அவங்களுக்கு. இல்லைன்னா இல்ல சீரியஸா சொல்றேன், மொராட்டா இஸ் ஆக்சுவலி பிளேயிங் வெல். எனக்கு அதான் ஷாக்கிங்கா இருக்கு. இல்லைன்னா ஜோசேல் கூட்டு வந்துட்டு கடைசியில வந்து ஏதோ ஈக்குவலைசர் இல்லைன்னா வின்னர் அடிக்கிறதுக்கு கூட்டு வந்துருவாங்க. they actually have a very very good team, but தேடி பிடிச்சி கண்டுபிடிக்கனா I'll say maybe left back right back is not the strongest position. அவங்க இது வரைக்கும் கோலே கன்சீட் பண்ணல. சோ அவங்க நாக் அவுட்ல போய் ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணாங்கன்னா ஐ டோன்ட் நோ ஹவ் தட் வில் ஹேப்பன் பிகாஸ் தே பிளேயிங் ஜார்ஜியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் நாக் அவுட் கேம். அப்படி கன்சீட் பண்ணாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அவங்களுக்கு திரும்ப வரதுக்கு? ஏன்னா கீப் இன் மைண்ட் நிறைய மோஸ்ட் ஆஃப் த ஸ்பானிஷ் டீம் இஸ் ஆல்சோ கம்பரைஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ். I think they have easily bro வந்துருவானுங்க bro. You have very players with இந்த பெரிய மென்டாலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ். ரியல் மேட்ரிட் ஆடி இருக்கிறாங்க, மேன் சிட்டிக்கு ஆடி இருக்கிறாங்க. ஸோ தே ஹாவ் பிளேயர்ஸ் ஹூ ஃபேஸ்ட் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ். தே ஹாவ் இனஃப் குவாலிட்டி ப்ரோ. அவங்களும் வந்து பிரான்ஸ் மாதிரி ஐ திங்க் இண்டிவிஜுவல் குவாலிட்டி இருக்கு ப்ரோ நிறைய பிளேயர்ஸ்ட. நம்ம வந்து அது ஃபுல்லா அன்லாக் ஆகல ஆக்சுவலா. அது வந்து பார்த்தோம், கிளிம்ஸ் பார்த்தேன் நான் இட்டலி கேமோட. நான் சொல்றேனே அந்த 1-0 அது வந்து அது ஒரு பொய்யான ஸ்கோர் லைன். அது 4-0 முடிஞ்சிருக்கணும். சீரியஸா சொல்றேன், அந்த யூரோ ஃபைனல் மாதிரி தான் முடிச்சிருக்கணும் அந்த கேம். 2012 யூரோ அவனுங்க தப்பிச்சிட்டானுங்க. ஸ்பெயின் சூப்பரா ஆடுறானுங்க அண்ட் ஐம் ஹாப்பி தே பிளேயிங் லைக் திஸ். ஏன்னா லூயிஸ் என்ரிகேயா இருக்கட்டும், அதுக்கு முன்னால அவனுங்க எல்லாம் கெடுத்துட்டானுங்க நம்மளுக்கு ஃபுட்பால். சும்மா தட்டி 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 சாவச்சிட்டானுங்க நம்மள. ஐம் ஹாப்பி டு see ஸ்பெயின் பிளே லைக் திஸ். ஓகே, அப்ப அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு போனா குரோவேஷியா. அடுத்த வேர்ல்ட் கப்ல இன்னும் 2 yearsல வந்து கம்ப்ளீட்லி நியூ ஸ்குவாடா பாப்போமா குரோவேஷியாக்கு? பிகாஸ் இந்த மாதிரி ஆடினே இருக்கானுங்க இவனுக்கு. ஒண்டி கம்ப்ளீட் பெருசுங்க எல்லாரும். யார பார்த்தாலும் வந்து ஒரு அந்த டீம் வந்து இஸ் நாட் இனஃப். இப்போ நாட் இனஃப்னா எந்த மாதிரினா, இந்த இந்த கேம் கூட பாருங்களேன், இதுக்கு முன்னாடி ஆடின கேம் கூட லாஸ்ட் மினிட்லயோ அதுக்கு முன்னாடியோ ஒரு ரன் வரும். இட்டலி கேம் சொல்றேன். இட்டலி கேம்ல லாஸ்ட் மினிட்ல தான் இட்டலி அந்த ஈக்குவலைசர் கோல் போடுவாங்க. அந்த ரன் பாத்தீங்கன்னா டீப்ல இருந்து ரன் வரும்போது ஏதாவது ஒரு பிளேயரு அவனை கேட்ச் அப் பண்ணி ஒரு ஃபவுல் பண்ணியிருந்துக்கலாம், ஒரு டாக்டிக்கல் ஃபவுல் பண்ணிருக்கலாம். அதை பண்றதுக்கு ஆள் இல்ல. ஏன்னா they didn't have legs. first of all, ஏஜ்னால லெக்ஸ் இல்ல. செகண்ட் திங், they don't have that mentality of like okay ஒரு சினிக்கல் ஃபவுல் பண்ணலாம், ஒரு டாக்டிக்கல் ஃபவுல் பண்ணலான்ற ஐடியாவே இல்ல. they need first
நியூ லெக்ஸ். செகண்ட், someone who can bring in that mentality. வந்து கொஞ்சம் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிரு, கொஞ்சம் ஃப்ரண்ட் ஃபுட்டட் ஆயிரு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாம அப்படியே செத்தவன் கையில வெத்தலையை கொடுத்த மாதிரி ஆடிட்டு இருந்தா டீம் அவ்வளவுதான் வேலைக்கு ஆகாது. இந்த டீமோட கோச் ஜ்லாட்கோ டாலிச் இவர் இன்னும் வச்சுக்கலாமா இல்ல இஸ் ஹி ஆன் தி ஹாட் சீட்? I think he's on the hot seat நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து he didn't realize that இந்த டீம் வயசாகுது அப்படின்றத ரியலைஸ் பண்ணல. இத நிறைய விஷயம் ரியலைஸ் பண்ணல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, நான் ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல வந்து ஐ ஃபீல் ஆக்சுவலா குரோஷியா நல்லா ஆடினானுங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் கேம் தவிர. இவனுங்க வந்து எனக்கு என்ன ஷாக்கிங்கா இருக்குன்னா டாலிச் பத்தி பேசணும்ல இப்போதான். லைக் யூ've gone to வேர்ல்ட் கப் ஃபைனல் போயிருக்கீங்க, பிரான்ஸ் சில்வர் அடிச்சிங்க, அதுக்கப்புறம் பிரான்ஸ் அடிச்சிங்க கத்தார்ல. அந்த இன்கேம் மேனேஜ்மெண்ட் எப்படி உங்களுக்கு இல்ல? இந்த ஆல்பேனியா கேம்ல கடைசி மினிட் ஈக்குவலைசர், இட் இஸ் ஆக்சுவலி லாஸ்ட் மினிட் ஈக்குவலைசர். சேம் கேஸ் வித் இட்டலி. அந்த 2 கேம் ஜெயிச்சிருக்கணும் ப்ரோ, 6 பாயிண்ட்ஸோட போயிருப்பானுங்க. தே வுட் ஹவ் ஆக்சுவலி பின் செகண்ட் இன் தி குரூப். ஸோ அதுதான் வந்து எனக்கு இன்னும் ஐ திங்க் இட்ஸ் ஆன் த மேனேஜர் தான் மோர். பிகாஸ் ஓரளவுக்கு ஸ்குவாட் இருக்கு, அவ்வளோ மோசமான ஸ்குவாட்லாம் இல்லை. அவங்க கோல் கீப்பர் சூப்பர் கோல் கீப்பர், தே ஹேவ் ஜாஸ்கோ குவார்டியோல், லோகா மாட்ரிச் இன்னும் நல்லா ஆடினுக்கிறான் வித் மேட்டேயோ கோவிச். பெனல்டி மிஸ் பண்ணானே இந்த இதுல. ஆமா கரெக்ட், பட் ஹி மேட் இட் அப் ஃபார் தட். அதே பிளேல தான் வந்து இட்டலியில கோல் அடிச்சான். ஸோ அதுக்கு ஒன்னு மன்னிச்சு விட்டுடலாம். பட் ஓரளவுக்கு நல்ல டீம் தான் ப்ரோ, அவ்வளோ மொக்க டீம்லாம் இல்லை. ஐ டோன்ட் திங்க் தேவர் ஆஸ் பேட் அஸ் யுக்ரைன், அதுதான் நான் சொல்ல வரேன். ஐ திங்க் தே ஆக்சுவலி பிளேட் வெல். பட் எப்படிடா நீ வந்து இவ்வளோ யூ ஹவ் கான் சோ டீப் இன் த காம்படிஷன்ஸ், இன்-கேம் மேனேஜ்மெண்ட் வாஸ் வெரி புவர் திஸ் டூர்னமெண்ட். Okay. Italy, by virtue of being second, somehow find themselves on the right side of the bracket. அப்படின்னு சொல்லிக்கலாம். வேற கடைசியா வந்து இருக்கிற குரூப் வந்து நம்ம குரூப் எஃப், அண்ணனோட குரூப், போர்ச்சுகல், டர்க்கி, ஜார்ஜியா அண்ட் செக்கியா. எனக்கு இன்னும் உங்க செக்கஸ்லோவாக்கியா தான் வருது, செக்கியான்றது வந்து வாயில டக்குன்னு வரமாட்டேங்குது. செக்கோஸ்லோவாக்கியாவே சொல்லக்கூடாது, செக் ரிபப்ளிக் தான் சொல்லணும். செக் ரிபப்ளிக், அந்த கண்ட்ரி ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஜியோகிராஃபி படிச்ச காலத்துல செக்கோஸ்லோவாக்கியாவா தான் இருந்துச்சு. அது செக்கோஸ்லோவாக்கியா, யுகோஸ்லாவியா இப்படிதான் எனக்கு தெரியும். அது செக் ரிபப்ளிக்கா மாறினாங்க, இப்ப செச்சியாவா மாத்திட்டாங்க. பட் தட் குரூப்ல வந்து இன்னைக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து போர்ச்சுகல் அவங்களோட பி டீம் எடுத்துட்டு வந்தது ஐயோ தப்புட்டமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா 20 மினிட்ஸ்ல அந்த பக்கம் கேம்ல 10 men போயிட்டாங்க செச்சியா. If Turkey had capitalized on that, Portugal would very well be finding themselves on the as second. For what it's worth, I don't think that's a bad thing. ஏன்னா Portugal would have been on probably the other side of the bracket. But போர்ச்சுகல் வந்து ஸ்லோவேனியா ஆட போறாங்க and they likely meet one of France or Belgium in the second round. போர்ச்சுகல் இருக்கிற ஸ்குவாட் எப்பவுமே அந்த ஸ்குவாட்ல வந்து இந்த பென்ஃபிகா டீமோடைய 100 million பிளேயர்ஸ் எல்லாமே வந்து வச்சிருவானுங்க இந்த டீம்ல. Are they really that good? எனக்கு டேலண்ட் வைஸ் அப்சல்யூட்லி எஸ், வேற லெவல் டேலண்ட் இந்த டீம்ல. அண்ட் ஐ திங்க் ப்ரோ லைக் அட்டாக்கர்ஸ் பாருங்க ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அட்டாக்கர்ஸ்லாம் சான்ஸே இல்லை. இவனுங்களும் ஆக்சுவலா வந்து ஐ திங்க் செகண்ட் கேம் தான் நல்லா ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேம் வந்து தே ஹேட் அ கம்பேக். செகண்ட் கேம் தான் வந்து டர்க்கியோட அந்த ஃபர்ஸ்ட் கோல் நல்லா அடிச்சானுங்க, செகண்ட் கோல் வாஸ் அ மிஸ்டேக். அதுக்கப்புறமா ஐ நியூ தட் தே வில் வின் தி கேம். பட் எனக்கு என்ன இம்ப்ரெசிவ்னா நீங்க சொல்றது வந்து யங் டேலண்ட்ஸ்ல ஐ எம் மோஸ்ட் இம்ப்ரெஸ்ட் வித் பெப்பே மேன். 41-year-old பெப்பே வேற லெவல் ஆடுனுங்கிறான் சீரியஸா. லைக் ரொனால்டோ இஸ் ரொனால்டோ, எண்ட் ஆஃப் த டே அவன் வந்து அவனோட இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் கொண்டு வந்துருவான். பட் பெப்பே இஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். நம்மளோடய பார்த்தோம் போர்ட்டோல சூப்பரா ஆடினா சாம்பியன்ஸ் லீக். அண்ட் மிட்ஃபீல்ட்லாம் வேற லெவல் டெப்த், சீரியஸா சொல்றேன். இங்கதான் வந்து ஒரு 100 million பிளேயர் ஜோ நெவெஸ் ஃப்ரம் பென்ஃபிகா, ஹீஸ் பின் லிங்க் டு PSG. ஆக்சுவலா வேற லெவல் பிளேயர் ப்ரோ, இவன் சான்ஸே இல்ல. நீங்க அப்படி சொல்றீங்க ஜோ நெவெஸ். எனக்கு வந்து பிரச்சனையா இருந்தது ஜோ நெவெஸ் தான் இந்த கேம்ல. இந்த கேம்ல ஆக்சுவலா ஜார்ஜியாவோட கேம் ஆடும்போது ஜோ நெவெஸ் வாஸ் நாட் குட் இனஃப்னு தான் நான் நினைச்சேன். நிறைய பால்ஸ் வந்து இந்த ஃபார்வர்ட் பாசஸ் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. பட் ஆப்வியஸ்லி போர்ச்சுகலுக்கு வந்து குவாலிட்டி டெப்த் எல்லாமே இருக்கு. பட் எனக்கு என்ன இருக்குன்னா வன்மம் இருக்கு போர்ச்சுகல் மேல. அதனால வந்து அதுல இந்த ப்ரூனோ பெர்னாண்டஸ் ஆடினாலே அந்த டீமை பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு.
பட் வன்மங்கள் ஒதுக்கி வச்சு பார்த்தா எஸ் தே ஹேவ் த குவாலிட்டி கண்டிப்பா வந்து. ஆனா த்ரூ அவுட் டோர்னமெண்டோட எண்ட் வரைக்கும் போவாங்களா அப்படின்னா தே நீட் லக். லக் இல்லைன்னா அவங்களால போக முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு குவாலிட்டி இல்லை. தே ஹேவ் குவாலிட்டி ஜஸ்ட் இனஃப். இப்போ வந்து அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அண்ணனை பத்தி டச் பண்ணோம். பட் ஒரு பெரிய இது வந்து போத் ரொனால்டோ அண்ட் ரஃபேல் லியோ வந்து அவங்களோட ஃபார்வர்ட் லைன் இருக்காங்களே தவிர தே ஹேவன் கான்ட்ரிபியூட்டட் கோல்ஸ் வைஸ் ஆர் அசிஸ்ட் ஃபார் தட் மேட்டர். எனக்கு வந்து இஸ் தட் அ ப்ராப்ளம்? ஏன்னா நாக் அவுட் ஸ்டேஜ் போக போக இது ஒரு ப்ரெஷர் மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். எஸ்பெஷலி சேசிங் கேம் சேஸ்லாம் பண்ணிட்டு இருந்தா ஆர் இஃப் யூர் பிளேயிங் அகேன்ஸ்ட் பிரான்ஸ் ஆர் பெல்ஜியம் வெரி லைக்லி யூஆர் கோயிங் டு ஹாவ் டு சேஸ் த கேம். ஒரு வெரி ரியல் சினாரியோ அது. அப்போ அந்த லேக் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் தோ ஸ்டார் பிளேயர்ஸ் அது ஒர்க் ஆகுமா? அண்ட் பிளஸ் ரஃபேல் லியோ வந்து லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமா அப்படியே அவனோட ஃபார்ம் ஒரு நோஸ் டைவ் ஆன மாதிரி இருக்கு. he went from being அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ண வருமா? everybody wants நீ இப்போ ஓகே வந்தா பரவாயில்ல பாத்துக்கலாம், ஆனா உனக்கு 100 மில்லியனா கொடுக்க முடியாது, அப்படிதான் இருக்கும். அப்படி ஆயிட்டான் அவன். ஹவு என்ன ஆச்சு அவருக்கு? ஜஸ்ட் லைக் பிளேயர்ஸ், அதுதான் எனக்கு ஒரு இருக்கிற பிளேயர்ஸ் எனக்கு ஹைப் பண்றதுக்கே ஒரு பயம் இருக்கிறது மாதிரி. ஏன்னா வந்து ஐ திங்க் பிளேயர்ஸ் ஆர் பீக்கிங் அர்லி அண்ட் அந்த பீக் வந்து ரொம்ப ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். யாராலையும் சஸ்டெயின் பண்ண முடியல. அதுலதான் வந்து அண்ணனா இருக்கட்டும் மெஸ்ஸியா இருக்கட்டும் 2 பேருக்கும் அந்த ஒரு இது ரெஸ்பெக்ட் வந்து அதுலதான் வருது. இப்போ இது ஒரு கான்ட்ரவர்ஷியலாவே இருக்கலாம். எம்பாப்பேவோட பீக்னு சொன்னது, எம்பாப்பேவோட பீக் வந்து ஐ டோன்ட் திங்க் ஹி ஸ்டில் இன் பீக். இப்போ வந்து எம்பாப்பே பீக்ல இருக்கானா? இல்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இஸ் நாட் டூயிங் வேர்ல்ட். அத அவன் அந்த சீன் பர்ஸ்ட் ஆகும்போது இருந்த அந்த ஒரு இம்பாக்ட், அந்த ஒரு இது இப்போ வந்து இல்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மாதிரி பிளேயர்ஸே இப்போ வந்து வேர்ல்ட்ல வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. someone who can sustain the peak. பட் ஒரு எம்பாப்பே இப்போ பவுண்ட் ஃபார் பவுண்ட் எம்பாப்பே ரஃபேல் லியோ எடுத்துக்கிட்டா ஐ கேன் கவுண்ட் ஆன் ஐ கேன் கவுண்ட் ஆன் எம்பாப்பே. நீ 89 மினிட்ஸுக்கு ஷிட்டா இருந்தா கூட அந்த 90th மினிட்ல யூ வில் ப்ரொடியூஸ் அ பேங்கர் அப்படின்னு ஐ கேன் பிலீவ் தட். பட் ஐ கான்ட் சே த சேம் ஃபார் லியோ. இல்ல நான் அப்படி கம்பேர் பண்ணல லியோவை. நான் என்ன சொல்றேன்னா அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால ஐ திங்க் த பீக்ல வந்து அவங்களோட பிரைஸ் ஒரு இடத்துல இருக்கு. பட் அவங்களோட பீக் வந்து சஸ்டெயின் ஆகாதனால இல்ல அது அந்த நெக்ஸ்ட் கியர் போவாங்க, இல்ல அதை சஸ்டெயின் பண்ணி நெக்ஸ்ட் கியர் போறதுன்றது இப்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாருமே ஒரு பீக் அடைறாங்க, அந்த டைம்ல ஹையஸ்ட் பிரைஸ் போறாங்க, அதுக்கப்புறம் தே ஜஸ்ட் ஃபால் ஆர் தே அவங்களோட லெவல் கொஞ்சம் குறைஞ்சிருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ கேரக்டர் ஆர்க்க கேரியர் ஆர்க்க கம்பேர் பண்ண கேரியர் ஆர்க்க கம்பேர் பண்ணோம்னா இப்போ ஒரு கேப்ரியல் மார்டினெல்லி வந்து he had a really good season 2 seasons ago and last season his form was not that great. Completely irrelevant to this topic, but அது வந்து அந்த சீசன் சரி பண்ணலனா is Martinelli at risk of becoming another Rafael Leao நமக்கு? Absolutely yes. Football short-lived bro. சீரியஸா லைக் மார்டினெல்லில போன சீசன் ஸ்டிங்கர் தான். நம்ம ஆல்ரெடி ரேட்டிங்ஸ்லாம் குத்துட்டோமே. எஸ் ட்ரூ. எனக்கு அவங்க 2 பேரும் those 2 players in my mind அவங்க ஒரு மாதிரி இதுவா இருக்காங்க. ஓகே, போர்ச்சுகல் அண்ட் டர்க்கி அந்த குரூப்ல இருந்து வெளில வந்திருக்காங்க. டர்க்கி are playing Austria in the first leg. Bro Georgia praise, we have to give their flowers to Georgia. Yes. Bro go ahead, like, go ahead. Kvaratskhelia என்னடா நாப்போலி 1 season wonder தான் நினைச்சேன். பட் போன சீசன் கேவலமா தான் இருந்தது, 10th முடிச்சானுங்க. பட் அவன் வந்து இந்த ஃபுல் டோர்னமெண்ட் சூப்பரா ஆடி இருக்கான். ஆக்சுவலா இன்னைக்கு அவன் தான் வந்து செகண்ட் மினிட்ல கோல் அடிச்சான். அண்ட் ஜார்ஜியா ஃபர்ஸ்ட் டைம் யூரோஸ் இது ஆக்சுவலா, அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் தேர் கோயிங் டு தி நாக் அவுட் ஸ்டேஜஸ். அதுக்காகவே we should give them their flowers. Very true. They are going to go meet Spain in the knockouts. Very tough break அவங்களுக்கு. But still அவங்க they had a really good tournament this far. And இன்னைக்கு வந்து win and go in அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு. And they did their job. சூப்பரா விளையாடுனாங்க இன்னைக்கு. அவங்க ஏன் பாக்குறப்போ பெட்டு தோத்துட்டேன் ப்ரோ, அதான் எனக்கு கவலையாகுது. போர்ச்சுகல் மேல வின்னு போட்டேன், அங்க வந்து டர்க்கி மேல வின்னு போட்டேன். டர்க்கி பண்ணிட்டானுங்க அவங்க வேலை, இவனுங்க வேலையை காப்பிட்டானுங்க. இங்க போர்ச்சுகல் அந்த கேம்ல நான் வந்து ஐ வுட் ஹவ் டேக்கன் த கோல்ஸ். நானா கோல்ஸ் ஓவர் 2.5 போட்டிருப்பேன்.
2-0 முடிச்சானுங்க கேம். ஸோ ஐ ப்ராபப்லி wouldn't have had any lucky there. பட் போர்ச்சுகல் அண்ட் இவங்க ஜார்ஜியா ஸ்பெயின் மீட் பண்றாங்க. ஐ திங்க் அந்த கேம் ஒரு கிவன் நினைக்கிறேன். பட் போர்ச்சுகல் ஆர் கோயிங் டு சி ஸ்லோவேனியா நாக் அவுட் ஸ்டேஜ்ல. ஸ்லோவேனியாக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இம்ப்ரெஸ்ட் வித் ஸ்லோவேனியா. ஆக்சுவலா வந்து நல்லா தான் ஆடினாங்க. நான் தான் சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்து அவங்களோட இண்டிவிஜுவல் கேம்ஸ் வேர் டீசென்ட். பட் போர்ச்சுகலை ஓவர் கம் பண்ற அளவுக்கு ஸ்லோவேனியாவுக்கு இருக்கா அப்படின்னா டவுட்ஸ் தான். அகேன் இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் போர்ச்சுகல். மோஸ்ட்லி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ல வந்து நிறைய நேரங்கள்ல இண்டிவிஜுவல் பிரில்லியன்ஸ் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோர் தென், ஏன்னா இதுல வந்து டீம்ஸ் வந்து நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கே நான் வந்து ஒரு ரெபட்டல் வைக்கணும்னு நினைச்சேன். பெப் வந்து இங்கிலாந்து மேனேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பெப்பால இங்கிலாந்துல இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா பெப் நீட்ஸ் அ டீம் தட் ஒர்க்ஸ் இன் ஹிஸ் பிலாசபி. இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிலாசபியும் தேவையில்ல, ஒரு மயிரும் தேவையில்ல. இட்ஸ் அபவுட் லைக் மேக்கிங் ஷுர் தட் பிளேயர்ஸ் கேன் ஒர்க் டுகெதர், அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சு வந்து மோர் தென் பெப் நம்ம இவரு டான் கார்லோ வந்தாருன்னா he can manage international tournaments better அப்படின்னு நான் நினைக்கிறேன். anyone who has done மேன் மேனேஜர் தான் தேவை மெயினா டோர்னமெண்ட்ஸ்க்கு. ஆமா, you don't need a coach, you don't need அதெல்லாம் தேவையில்ல. மேன் மேனேஜர்ஸ் and someone who can understand, ஓகே போய் எவ்வளவு பெரிய பிளேயரா இருந்தாலும் இல்லப்பா இந்த கேமுக்கு நீ சரியில்லை, உட்காரு, இவங்க விளையாடட்டும்னு சொல்ற அளவுக்கு இருந்தா போதும், அது மட்டும் இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் பெப் கேன் டூ அ பெட்டர் ஜாப், அட்லீஸ்ட் வித் இங்கிலாந்து பண்ண முடியாது. வேணா ஸ்பெயின் கிட்ட வேணா பெப்போட இது பண்ணலாம், ஏன்னா எவ்ரி ஒன்ஸ் brought up in that philosophy, pass பண்ற philosophy எல்லாத்தையும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் ஸ்லோவேனியா, அவனுங்க வந்து ஒரு கேம் கூட தோக்கல ஆக்சுவலா இந்த டோர்னமெண்ட்ல. அதே அந்த ஸ்டிங்கர் குரூப்ல இருந்து தான் வந்திருக்கானுங்க. பட் அவனுங்க அந்த ஃபர்ஸ்ட் கேம்ல வந்து சூப்பரா ஆடினானுங்க. பெஞ்சமின் செஸ்கோ நம்ம லிங்க் வர இருந்தோம்ல, ஸோ நான் பார்த்தேன், அவன் போஸ்ட்லாம் ஆச்சான். ஸோ தே பிளேட் வெல் ப்ரோ. அந்த நடுவுல சர்பியாவோட ஜெயிச்சிருக்கணும். லூசு மாதிரி வந்து கார்னர் கிக்க வந்து ஒழுங்காவே டிஃபெண்ட் பண்ணல, இல்லனா அவனுங்க வந்து மேபி குரூப் டாப்பர்ஸா இருந்திருக்கலாம். சோ யா, பட் குட் டோர்னமெண்ட். ஸ்லோவேனியா கோல்கீப்பர் யான் ஓப்லாக், சோ இஸ் சேஃப் ஹேண்ட்ஸ், குட் கோல்கீப்பர். இந்த பக்கம் டாக் ரவுண்டிங் அப் வித் போர்ச்சுகல். ஸ்லோவேனியாக்கு அப்புறம் if போர்ச்சுகல் கோஸ் த்ரூ, they are going to meet one of France or Belgium. யார் வந்தா போர்ச்சுகலுக்கு மோர் டிஃபிகல்ட்டா இருக்கும்? Or yeah, I guess that's the question. Yeah, which team will be more difficult for Portugal to face? இல்ல இருக்கிறேன் நான், நீங்க அப்படியே இருந்தோம். ஓகே, போர்ச்சுகலுக்கு மோர் டிஃபிகல்ட் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா பிரான்ஸ் will be more difficult நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர் ஆர் லைக் ஸ்டார்ஸ் வித் ஸ்டார் அப்படின்ற மாதிரி. இவங்க பெல்ஜியம் பொறுத்த வரைக்கும் மோர் லைக் டிப்ரைனா அந்த மாதிரி ஒரு 2-3 பேரை ஃபார்வர்ட் லைன்ல இருந்து எடுத்துட்டா பின்னாடி எப்படி பார்த்தாலும் நம்ம வெட்டாங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அண்ணனை நிறுத்துறதுன்னா அண்ணன் மட்டும் இல்ல, அந்த ஃபார்வர்ட் லைனை நிறுத்துற அளவுக்கு ஒரு டீம் பெல்ஜியம் கிட்ட இருக்கான்னா டவுட் தான். பட் பிரான்ஸ் கேன் டு இல்லன்னு நான் பெல்ஜியம்ட்ட வவுட் ஃபேஸ் வெட்றாங்கலாம் வந்து ஆன் டெட் ரப்பர் அவனுங்க லிட்டரலா. So I think France has a better chance of stopping them. France தான், I mean when you talk about இவங்கள மீட் பண்ணுவாங்களா அவங்கள மீட் பண்ணுவாங்களா, I think France has a better chance of going deeper ல. இந்த மூணு டீமே நம்ம கம்பேர் பண்ணாலே France has a better chance of going deeper அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த யூரோஸோட நாக் அவுட் ஸ்டேஜ் உங்க முன்னாடி வச்சிருக்கீங்களா? அப்படி இல்லைன்னா இதுதான் இந்த நாக் அவுட் ஸ்டேஜ்ல இருக்கிற பிராக்கெட். மை கொஸ்டின், ஃபைனல் 4 ப்ரெடிக்ட் பண்ணுங்க. ஃபைனல் 4ல இருந்து யாரு ஜெயிப்பாங்க? ஐ திங்க் நம்ம ஸ்பெயின்னு முன்னாடியே எழுதி வச்சிட்டோம், பட் ஃபைனல் 4 யாரா இருக்கும்? நீங்களா ஸ்பெயின்னு சொல்லிட்டா அது எப்படி ஒத்துக்குமா? ஓ அப்படியா, சரி ஓகே ஓகே. அப்ப நீங்க ஃபைனல் 4 and இதுவும் சொல்லுங்க. நம்ம ஃபேவரட்ஸ்னு சொன்னமே அப்படின்றது, அதனால நான் அப்படி சொன்னேன். ஃபைனல் 4 பேசிக்கா குவார்ட்டர் ஃபைனல் கேக்குறீங்களா? செமி ஃபைனல் and winner. அப்படியே பேசிடலாம். இல்ல இதுல இருந்து பேசிடலாம். அப்படியே ஸ்பெயின் ஜார்ஜியா யாரு அப்படின்னா ஸ்பெயின், ஜெர்மனி டென்மார்க், ஜெர்மனி, போர்ச்சுகல் ஸ்லோவேனியா, போர்ச்சுகல். ஓகே, நோ அப்செட்ஸ் so far. ஓகே, பிரான்ஸ் பெல்ஜியம், பிரான்ஸ் தான். ஓகே,
இன்ட்ரெஸ்டிங். கீழே கீழே இப்போ ரொமேனியா நெதர்லாண்ட்ஸ்ல யார் சொல்றீங்க? எனக்கு வந்து நெதர்லாந்து பிகாஸ் ஏன்னா நான் நெதர்லாண்ட்ஸ் மேல நான் நிறைய ஹோப் வச்சிருந்தேன் ப்ரோ, சீரியஸா சொல்றேன். எஸ்பெஷலி பிரான்ஸோட கோல் அது இருந்திருக்கணும், அந்த கோல் கொஞ்சம் ஹார்ஷ். அண்ட் கடைசி கேம்ல இந்த மாதிரி விட்டானுங்க. சோ எனக்கு அதுதான் தெரியல எனக்கு. நான் ரொமேனியான்னு சொல்றேன். அங்கதான் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நான் I'll still say Netherlands. I'll still say Netherlands. எனக்கும் நெதர்லாண்ட்ஸ் தான் தோணுது. Austria, Turkey. I like Turkey, so I want Turkey to go. No, you're betting against Ragnik. But Austria தான் போவாங்க. ஆஸ்திரியா தான் போவாங்க. ஆஸ்திரியா தான் எனக்கு. ஓகே, இங்கிலாந்து ஸ்லோவாக்கியா. இங்கதான் என்னோட ஃபர்ஸ்ட் அப்செட் வரும்போது. இங்கதான் எனக்கும் அப்செட். சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு இங்கிலாந்து போயிடுவாங்கன்னு தான் சொல்றேன். இங்கிலாந்து will go through அப்படின்னா. அதுதான் நான் அப்செட்னு சொல்றேன் ப்ரோ. ப்ரோ எனக்கு லிட்டரலா ஐஸ்லாண்ட் வைப்ஸ் தான் கொடுக்குது இந்த 2016 ஐஸ்லாண்ட் வைப்ஸ் தான் கொடுக்குது இந்த கேம். பட் ஐ திங்க் தே ஹாவ் மோர் பெட்டர் குவாலிட்டி தென் அந்த 2016 டீம். ஸோ அதனாலேயே வந்து நான் இங்கிலாந்து சொல்ல போறேன். சுவிட்சர்லாந்து, இட்டலி. ஐம் கோயிங் சுவிட்சர்லாந்து ப்ரோ. ஓகே, நான் மட்டும் தான் இட்டலி போறேன். நான் அரவிந்த் ப்ரோவும் சுவிட்சர்லாந்து தான் சொன்னேன். நானும் சுவிட்சர்லாந்து தான். நான் இட்டலி ஷோரா. சரி, செமிஃபைனல் ஃபர்ஸ்ட் ஸ்பெயின் ஜெர்மனி. ஸ்பெயின் ஜெர்மனி. ஜெர்மனி. ஓ, சேம். ஐ திங்க் ஹோம் அட்வான்டேஜ்னால I'll say Germany also. இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ ஸ்பெயினோடைய இது குவார்டர் ஃபைனலோட முடியுதா? எனக்கு வந்து ஸ்பெயின் போகும்னு தோணுது. ஜெர்மனி ஓவர் ஜெர்மனி. ஐ எம் அவுட் நம்பர்ட் ஹியர். செகண்ட், போர்ச்சுகல் வர்சஸ் பிரான்ஸ். பிரான்ஸ். Repeat of the Euro final from a few years ago. I think France here. France. Okay. நானும் பிரான்ஸ்ல தான் வச்சிருக்கேன். தேர்ட், நெதர்லாண்ட்ஸ் / ஆஸ்திரியா. பட் அவர் தான் ரொமேனியா சொல்லிக்கிறாரு. நீங்க என்ன ரொமேனியா? விஜய் ப்ரோ, உங்களுக்கு வந்து ரொமேனியா வர்சஸ் ஆஸ்திரியா. எனக்கு ரெண்டு நாளுமே நான் ஆஸ்திரியா உள்ள போவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கும் ஆஸ்திரியா தான் போவாங்கன்னு தோணுது. The way they are playing this year, they are by dark horses to go to the final. ஃபைனல் தான். ஃபைனலுக்கு நான் ஒத்துப்பேனான்னு தெரியல. பட் ஆஸ்திரியா டெஃபினெட்லி. நான் ஆஸ்திரியா. இங்கிலாந்து வர்சஸ் சுவிட்சர்லாந்து ஆர் இட்டலி? இட்டலினா இட்டலி கண்டிப்பா. நான் சுவிட்சர்லாந்து சொல்ல போறேன். எனக்கும் சுவிட்சர்லாந்து தான் தோணுது. இங்கிலாந்து வர்சஸ் சுவிட்சர்லாந்துனா நான் சுவிட்சர்லாந்து கொடுப்பேன். பட் ஐ திங்க் இஃப் இட் இஸ் இங்கிலாந்து வர்சஸ் இட்டலி போயிடுவாங்க. ஓகே, ஆல் ரைட். லாஸ்ட் 4 வந்து அப்போ ஜெர்மனி, பிரான்ஸ், ஆஸ்திரியா அண்ட் இட்டலி / சுவிட்சர்லாந்து. லாஸ்ட் 2 and winners. ஜெர்மனி வர்சஸ் பிரான்ஸா? I think France goes to the final. எனக்கு ஓகே, பிரெஞ்ச் ஜெர்சி ரெப்ரசென்ட் பண்ணுங்கற. சோ நான் வந்து ஜெர்மனி will go through to the finals நினைக்கிறேன். okay, and on the other side, Austria, Switzerland, Italy. இட்டலி இருந்தாங்கன்னா கண்டிப்பா இட்டலி will go through to the finals. இல்ல ஆஸ்திரியா vs சுவிட்சர்லாந்துனா ஐ திங்க் ஆஸ்திரியா will go through the finals. I'm saying Switzerland to the final, bro. Oh wow, okay. ஷாக்கா மேல வெறியா இருக்கீங்க போல இருக்கே. சரி, போறான் தலைவன் தூக்குறான் அப்படின்னு. சுவிட்சர்லாந்து ஃபைனல் போய் சுவிட்சர்லாந்து ஜெயிச்சிட்டாங்க யூரோனா, ஷாக்கா ஃபார் பலூன். வேற லெவல் பாலன் டோர் கண்டென்ஷன் தான். வேற என்ன பேச்சே இல்ல. பாலன் டோர் கொடுத்தே ஆகணும். பேச்சே இல்ல. அந்த அம்சமான நோட்ல இந்த பாட்காஸ்ட் எப்படி சுவிட்சர்லாந்து நம்ம ஃபைனல் கூட்டு போனோனே தெரியல. இப்போ கிரானைட் ஷாக்கா ஃபார் பாலன் டோர் அப்படின்றத ட்ரெண்ட் பண்றீங்க. வடலண்டன் பாட்காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி முதல்ல போட்டு ஊர் பூரா சொல்றோம். இப்போ you heard it here first. ஓகே, எனக்கும் அதேதான் தோணுது. ஜெர்மனி ஃபைனல் போவாங்க. இந்த சைட்ல எனக்கு ஆஸ்திரியா போவாங்கன்னு மைண்ட் சொல்லுது. பட் ஹார்ட் ஒன் சுவிட்சர்லாந்து. அண்ட் சுவிட்சர்லாந்து போனாங்கன்னா அல்டிமேட்டா ஐம் ஆல் இன் ஃபார் சுவிட்சர்லாந்து. பட் எனக்கு வந்து ஜெர்மனி வில் வின், ஹோம் அட்வான்டேஜ் பிளே பண்ணும் அப்படின்றது என்னுடைய தட்ஸ் மை அப்படிங்க. ஆல்ரைட் பாய்ஸ், thank you so much for joining me. நாக் அவுட்ஸ் வந்து சாட்டர்டே ஆரம்பிக்குது. நாக் அவுட்ஸ் மேபி குவார்டர் ஃபைனல்ஸ் 4 days தான். குவார்டர் ஃபைனல்ஸ், செமிஃபைனல்ஸ், ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு ப்ரீ சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குயிக்கா வந்து கோப்பா அமெரிக்கா இதையும் சேர்த்து அடுத்த ஒரு எபிசோட்ல அலசி விட்டுட்டு வில் ப்ராபப்லி see you then. நாங்க பேசினதுல எதெல்லாம் பிடிச்சிருக்கு, பிடிக்கல, வாட் யூ அக்ரி வித், டிஸ்அக்ரி வித், அதெல்லாம் கமெண்ட்ஸ்ல போடுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க.
உங்களோட ஃபைனல் 4 சாம்பியன்ஸ்ல யாருன்னு சொல்லுங்க. And then we'll see you after the Euros with another episode. Until then, bye from London. Bye bye. Bye.